ஓகே, ஸோ பார்க்கலாம். ஸோ இதோட ஆன்சர் கீ சரிங்களா. ஸோ நல்லா பாரு, யூவோட வேல்யூ -8. ஸோ அந்த -8 ரெப்ரசன்ட் வந்து ஆப்ஜெக்டாக நம்ம லெஃப்ட் சைடு வச்சுருக்கோம். ஓகேவா. அடுத்த கொஸ்டின் பாரு. A point object in air is placed symmetrically at a distance 60 cm in front of a concave spherical surface. ஓகே, அப்போ இந்த மாதிரி ஒரு சர்ஃபேஸ் இருக்குது. ஸோ ஆப்ஜெக்ட் எங்கே வச்சுருக்கோம்? அ பாயிண்ட் ஆப்ஜெக்ட் இஸ் பிளேஸ் 60 சென்டிமீட்டர். அப்போ இந்த இடத்துல வச்சுருக்கோம், 60 சென்டிமீட்டர் தள்ளி ஒரு ஆப்ஜெக்டை வச்சுருக்கோம். ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் 1.5, ரேடியஸ் ஆஃப் சர்ஃபேஸ் வந்து இங்கே 20 இருக்குது. ஓகே, அப்போ இமேஜ் எங்கே ஃபார்ம் ஆக போகுது? ஓகே, ஃபார்முலா என்ன? n2/v minus n1/u equal to n2/n1 divide by r. n2 இமேஜ் எங்கே ஃபார்ம் ஆகுது? இங்கே ஃபார்ம் ஆகுதா? ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் 1.5, வியோட வேல்யூ தெரியாது. n1 ஏரில் இருக்குது, ஏரில் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் 1, கரெக்டா. யூவோட வேல்யூ என்ன? -60. ஏன் சார் மைனஸ்? ஏன்னா லெஃப்ட் சைடில் இருக்குது. இது ரெண்டு சப்ராக்ட் பண்ணேன்னா 0.5, 0.5 1/2ன்னு போடலாமா? இதோட ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் எப்படி இருக்குது? லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்குது. அப்போ மைனஸ், புரியுதா? இந்த டேர்ம் ப்ளஸ் ஆயிரும், அங்கிட்டு போயிடும். எல்சிஎம் எடுத்துக்கோ, சரியா? 120 வருமா? கரெக்டாக இல்லையா? 120 வந்துச்சுன்னா -20 120 6. ஸோ வியோட வேல்யூ -18 வருது. எப்படி மைனஸில் வராதுல்ல? ஆக்சுவலாக இந்த டேர்மும் மைனஸில் தான் வருமோ? ப்ளஸ் அங்கிட்டு போகிறப்ப மைனஸ் ஆயிடும். வெயிட் பண்ணு. அ கான்கேவ், அப்போ இதோட ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் தான் இருக்கும். அப்போ நெகட்டிவ் தான் போடணும். -100, இது இதோட கேன்சல் ஆயிடுச்சுன்னா 18, 1.8 வருது. செக் பண்ணிக்கிறேன் ஒரு தடவை, நான் ஏதோ தப்பு பண்ணுறேன்னா. இவங்களுக்கு ஆன்சர் நெகட்டிவ் தான் வந்திருக்குது, ஆனால் நம்ம என்ன தப்பு பண்ணுறோம்? 36 வருது. ஷோ எல்சிஎம், சாரிப்பா, எக்ஸ்கியூஸ் மீ, எனக்கு ரொம்ப முடியல. ஓகே, நல்ல பாரு, நம்ம நியூமரேட்டரில் என்ன பண்ணுறேன்? 60 × 40 போட்டுறேன். அப்போ டினாமினேட்டர் 240 தானே போட்டிருக்கணும். 60 40 அப்படி எடுத்தால் டினாமினேட்டரில் என்ன வந்திருக்கணும்? 2400 போட்டிருக்கணும். நான் எல்சிஎம் 120 எடுக்கிறேன், ஆனால் மேலே அப்படி பண்ணவே இல்லையே. ஏன் தப்பு? இப்போ மணி என்ன 6 ஆக போதா? மணி 6 ஆயிரும் இது முடிக்கிறதுக்கு. 10 மணிக்கு பசங்க வந்துடுறேன் நான் இங்கே. இது முடித்ததுக்கப்புறம் நான் உங்களுக்கு இது கொடுத்துட்றேன், ஒரு ஒர்க் ஷீட் மாதிரி தரேன், சரியா? என்னென்ன டெரிவேஷன் கொடுக்குறோம்னா எல்லா டெரிவேஷன் ஒரு தடவை ஃபார்முலாவோ டெரிவேஷன்னா தெரியுமான்னு பார்த்துக்கோங்க. 100/2400, இது இதோட கேன்சல் ஆயிடுச்சு. அப்போ வியோட வேல்யூ என்ன கிடைக்கிது எனக்கு? -36, கரெக்டாக இல்லையா? ஸோ இதுதான் வியோட வேல்யூ. புரியுதா? ஆனால் எனக்கு இன்னும் டவுட் என்ன, மைனஸ் வருதுன்னா இமேஜ் இங்கிட்டு ஃபார்ம் ஆகுதுன்னு அர்த்தம். இவங்களுக்கு அதே தான் வந்துருக்குது. ஓகே, ஆனால் கான்கேவில் எப்பயுமே என்ன ஃபார்ம் ஆகும்? ஆமாம், கான்கேவில் எப்பயுமே லெஃப்ட் சைடு தானே ஃபார்ம் ஆகும். நான் லூஸு. கான்வெக்ஸில் தானே ரைட் சைடு லெஃப்ட் சைடு ரெண்டுமே ஃபார்ம் ஆகும். த பவர் ஆஃப் தின் லென்ஸ் இஸ், தின் லென்ஸோட பவர் கொடுத்துருக்காங்க. பவரோட ஃபார்முலா என்ன?
1 by focal length இதை நான் எப்படி எழுதிக்கலாம் mu minus 1 times 2 by r கரெக்டா ஓகே இது அப்படியே கோல்டு வந்து ஏறிக்கிட்டே போகுது ஏன்னா எனக்கு என் உடம்பு பற்றி தெரியும் இப்போ கோல்டு வந்து கீழே வந்து அப்படியே மேலே ஏறிக்கிட்டே வருது கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் எனக்கு வாயே பேச முடியாத அளவுக்கு மூக்கு அடைச்சிக்கும் ஓகே இப்போ நல்லா பார்த்தேன்னா பவரோட வேல்யூ 5ன்னு சொல்லிட்டாங்களா இதோட வேல்யூ என்ன சார் 1.5 அப்போ 5 டயாப்டரில் இருக்குது அப்போ ரேடியஸ் மீட்டரில் வரும் சரியா இந்த வேல்யூ டயாப்டரில் எடுத்தோன்னா இங்கே இருக்கிறது எதில் வரும் மீட்டரில் தான் வரும் நியூ -1 நியூவோட வேல்யூ 1.5 1 போயிடுச்சுன்னா 0.5 இன்டூ 2/r இதுலேருந்து இதை சிம்பிளிஃபை பண்ணால் ஆரோட வேல்யூ எனக்கு என்ன கிடைக்குது 1/5 மீட்டர் இல்லைன்னா 20 சென்டிமீட்டர் இப்போ என்ன கேட்குறான் நான் இந்த லென்ஸை சரியா ஒரு தின் பாசிட்டிவ் டயாமீட்டர் உள்ள லென்ஸ் சார் டயாப்டர் வேல்யூ பாசிட்டிவ் அதாவது பவர் வந்து பவர் பாசிட்டிவ்னா ஃபோக்கல் லென்த் பாசிட்டிவ்னா அது என்ன லென்ஸு அது தான் கண்டிப்பாக அது ஒரு கன்வர்ஜிங் லென்ஸு அதுக்கு தான் ஃபோக்கல் லென்த் எப்படி இருக்கும் பாசிட்டிவாக இருக்கும் கரெக்டாக இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா அதை ஒரு லிக்விடில் சுற்றி வைக்கிறேன் அப்போ ஒரு கான்வெக்ஸ் லென்ஸை சுற்றி ஒரு லிக்விட் வச்சிடுறேன் இந்த கான்வெக்ஸ் லென்ஸ் என்னவா பிஹேவ் பண்ணுது கான்கேவா தலைகீழ பிஹேவ் பண்ணுது புரியுதா இந்த லென்ஸை தலைகீழ பிஹேவ் பண்ணுது ஓகே அப்போது எப்போ சார் ஒரு லென்ஸ் வந்து ஆப்போசிட் வேல பிஹேவ் பண்ணும் சுற்றி இருக்க ரிஃப்ராக்டிவ்னஸ் அதிகமாக இருக்கணும் அப்போ இந்த கிளாஸோட ரிஃப்ராக்டிவ்னஸ் 1.5னா சுற்றி இருக்க ரிஃப்ராக்டிவ்னஸ் 1.5 விட அதிகமாக தான் இருக்கணும் கரெக்டாக அப்போ அதோட ஃபோக்கல் லென்த் கொடுத்துட்டா 100 சென்டிமீட்டர் அப்போ நல்லா பாரு -1/100 போட்டுக்கலாமா இந்த மைனஸ் எதை ரெப்ரசென்ட் பண்ணுது நெகட்டிவ் ஏன்னா கான்கேவோட ஃபோக்கல் லென்த் நெகட்டிவாக இருக்கும் மியூ ஸோ மியூ வந்து லென்ஸோடது அப்போ mu2 - mu1 டிவைடட் பை mu1 இன்ட்டு 2/r ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சரோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம் (1.5 - mu டிவைடட் பை mu இன்ட்டு 2/r என்ன இது கேன்சல் பண்ண 10 இது இதோட கேன்சல் பண்ணிக்கோ இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணிடு -mu இஸ் ஈக்குவல் டு 15 - 10 mu 10 mu இங்கிட்டு -10 mu இருந்துச்சா +10 mu ஆயிரும் அப்போ 9 mu இஸ் ஈக்குவல் டு 15 அப்போ மியூவோட வேல்யூ என்ன 15/9 அதாவது 5/3 5/3யோட வேல்யூ என்ன 1.67 அப்போ பாரு வேல்யூ அதிகமாக இருக்கா இல்லை ரிஃப்ராக்டிவ்னஸ் அதிகமாக இருக்கா 1.5 விட அதிகமாக இருக்கா ஆமாம் அதனால தான் இந்த கான்வெக்ஸ் வந்து இப்போ என்ன பிஹேவ் பண்ணுது கான்கேவாக பிஹேவ் பண்ணுது சொல்யூஷன் பார்த்துக்கோ சரியா அவங்க என்ன பண்ணியிருக்காங்க ரேஷியோ எடுத்திருக்காங்களா ரெண்டுத்தையும் ஈக்குவேட் பண்ணி சொல்யூஷன்லாம் கொடுக்கல சரியா 2 ஈக்குவேஷன் விட்டு கொடுத்துருக்காங்க ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன் ஃபர்ஸ்ட் இதுலேருந்து 6 கண்டுபிடிச்சி 2 அதில் சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன் அண்ட் எஸ் நான் என்ன அசியூம் பண்ணி ஈக்வி கான்வெக்ஸ் நீ என்ன பண்ணியிருக்கலாம் சார் எனக்கு வேண்டாம் அப்படின்னா இதுலேயும் 1/r1 - 1/r2 இருக்கும் அப்போ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்லேருந்து 1/r1 - 1/r2ஓட வேல்யூ கொண்டு வந்து செகண்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணிடு அப்படி சப்ஸ்டியூட் பண்ண ஒரு ஆன்சர் கிடைச்சிட போகுது புரியுதா ஓகேவா நான் என்ன அசியூம் பண்ணேன் நான் தப்பான ஒரு அசம்ஷன் நான் என்ன பண்ணேன் ஈக்வி கான்வெக்ஸ்னு அசியூம் பண்ணேன் ஈக்வி கான்வெக்ஸ்னு எங்கேயும் மென்ஷன் பண்ணல அப்போ இதோட வேல்யூ 1/r1 - 1/r2 திரும்பி அதே லென்ஸ் தான் எடுத்திருக்கீங்க அப்போ அங்கேயும் 1/r1 - 1/r2 அப்போ இங்கேருந்து 1/r1ஓட வேல்யூவை கண்டுபிடிச்சிட்டு நீங்கள் ஆருக்கு பதிலாக 1/r1 - 1/r2ஓட மொத்த வேல்யூ அப்படி இங்கே வந்து சப்ஸ்டியூட் பண்ணிடு இல்லை 2 டிவைட் பண்ண நல்லா பாரு 5 is equal to mu minus 1 வேல்யூ 0.5 வந்துச்சா டென்னு கிடைக்குமா 1/r1 - 1/r2 வேல்யூ 10ன்னு கிடைக்குமா கரெக்டா ரெண்டாவது கேஸில் 1/100 mu2 - mu1 டிவைட் பை mu1
இதுக்கு பதிலாக நான் என்ன போட்டுக்கலாம், மேலே இருந்து இந்த இடத்துல 1/R1 - 1/R2 இருக்கும். இதுக்கு பதிலாக நான் என்ன வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணலாம், 1/10. அப்போ -1/100 இஸ் ஈக்குவல் டு 1.5 மைனஸ் மியூ டிவைடட் பை மியூ இன்ட்டு 1/10. இது இதோட கேன்சல் ஆயிடுச்சா, போன தடவை மாதிரியே வந்துடுச்சு பார்த்தியா. ஓகே, இப்போ எனக்கு கண்ணு சொக்க ஆரம்பிச்சிருச்சு. A ray of light is refracted by glass prism. Okay. Obtain an expression for refractiveness of glass in terms of angle of prism and angle of minimum deviation. ஒரு டைம் இந்த டெரிவேஷன் நடத்தி போட்டுறேன், நல்லா அப்சர்வ் பண்ணிக்கோங்க. சரியா? லைட் எப்படி போகுது, இப்படி வந்துட்டு இப்படி வந்துடுச்சு. இதான் என் ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸாக இருக்குமா, கரெக்டாக இல்லையா? இந்த இடத்துல இது R1, இந்த வேல்யூ R2, இது வந்து E. ஓகேவா? இப்போ கொஞ்சம் பாரு, லைட் இப்படியே நேராக போயிருக்கணும். ப்ரிசம் இல்லைன்னா லைட் என்ன இருக்கும், இப்படியே நேராக போயிருக்குமா? இந்த இடத்துல ப்ரிசம் இல்லைன்னா லைட் என்ன இருக்கும் சார், நேராக போயிருக்கும். ஆனால் லைட் என்ன ஆயிடுச்சு, இப்படி போயிடுச்சு. அப்போ இப்படி போக வேண்டிய லைட் இப்படி போயிடுச்சு, கரெக்டாக இல்லையா? அப்போ இதான் என்னது, ஆங்கிள் ஆஃப் டீவியேஷன். ஓகேவா? இந்த ஆங்கிளை எக்ஸ்னு வச்சுக்கோ, இந்த ஆங்கிளை ஒய்னு வச்சுக்கோ. இப்போது இதுவும் நல்ல பாரு, I இஸ் ஈக்குவல் டு R1 ப்ளஸ் எக்ஸ்னு சொல்லலாமா? அதே மாதிரி பேசிக்கலி என்ன சார், வெர்டிகலி ஆப்போசிட் ஆங்கிள், இது இப்படி இருக்கா பார்க்குறதுக்கு. அப்போது இந்த ஆங்கிள் இந்த மொத்த ஆங்கிளுக்கு ஈக்குவலாக இருக்கும். அதே மாதிரி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா E இஸ் ஈக்குவல் டு y x ப்ளஸ் R2 ப்ளஸ் ப்ளஸ் ஒய். இப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷன் ஆட் பண்ண எனக்கு என்ன கிடைக்குதுன்னா, ஓகேவா? இப்போ இந்த ஒரு ட்ரையாங்கிள் பாரு, இந்த ஆங்கிள் எக்ஸ், இந்த ஆங்கிள் ஒய், இந்த ஆங்கிள் டெல்டா. சரியா? அப்போ எக்ஸ்டீரியர் ஆங்கிள் இஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் டூ ஆப்போசிட் இன்டீரியர் ஆங்கிள்னு சொன்னால் இந்த எக்ஸ் ப்ளஸ் ஒய்க்கு பதிலாக நான் டெல்டா சப்ஸ்டியூட் பண்ணலாமா? அப்போ டெல்டா வேல்யூ பார்த்தோன்னா I ப்ளஸ் இ மைனஸ் R1 ப்ளஸ் R2. புரியுதா? I ப்ளஸ் இ மைனஸ் R1 ப்ளஸ் R2, இது டெல்டா வேல்யூ. இந்த ஆங்கிள் A, சரியா? இந்த ஆங்கிள் Z. நான் ஒரு ப்ராப்பர்ட்டி என்ன சொல்லுது, இந்த ஆங்கிள் இந்த ஆங்கிளில் கூட்டினா நம்மளுக்கு 180 வரணும். அப்போ A ப்ளஸ் Z என்ன, 180. R1 R2 Z, இது ஒரு ரைட் ஒரு ட்ரையாங்கிளா. அப்போ R1 ப்ளஸ் R2 ப்ளஸ் Z என்ன கிடைக்கும், 180. இந்த ரெண்டு ஈக்குவேஷன் சிம்பிளிஃபை பண்ண எனக்கு என்ன கிடைக்குது, இது கிடைக்குது. புரியுதா? நீ என்னென்ன எழுதுனா போதும், நீ ஸ்ட்ரெயிட்டாக இந்த ஈக்குவேஷன் எழுதிக்கோ, இந்த ஈக்குவேஷன் எழுதிக்கோ, யூஸிங் ட்ரிக்னாமெட்ரி யூஸிங் ஜாமெட்ரி அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரெண்டு ஈக்குவேஷன் எழுதிக்கோ. ரொம்ப கன்ஃபியூஷனாக இருந்துச்சுன்னா இது மட்டும் எழுதிக்கோ. டெல்டா இஸ் ஈக்குவல் டு I ப்ளஸ் இ, IE R1 R2. ஸோ வெளியில் இருக்க ரெண்டு இதை ஆட் பண்ணி உள்ளே இருக்கிறத மைனஸில் போட்டு எழுதிடு. இப்போ நான் ரொம்ப சிம்பிளாக என்ன பண்ணிக்கலாம், R1 ப்ளஸ் R2க்கு பதிலாக ஏன்னு போட்டுக்கலாம், R1 ப்ளஸ் R2க்கு பதிலாக ஏ. அப்போ என் டெல்டாவோட வேல்யூ என்ன கிடைக்குதுன்னா, ஓகே
எப்படி சார் ஞாபகம் வச்சுக்கலாம்? வவல்ஸில் மொதல் 3 வவல்ஸ் தலைகீழ வரும், ஏஇஐ. ஓகேவா? மொதல் 3 வவல்ஸ் வரும், ஆனால் தலைகீழ வரும், ஏஇஐ. ஸோ மொதல் 2 வவல் ஆட் பண்ணுவோம், ஃபைனலாக இருக்கிறது சப்ராக்ட் பண்ண போகிறோம், அவ்வளோதான். இல்லைனா லூஸ் தனமாக யோசிக்கணும். நல்ல பாரு, இது எத்தனாவது ஆல்ஃபபெட்? 5வது ஆல்ஃபபெட். இதுலேருந்து இது எத்தனாவது ஆல்ஃபபெட்? மொதல் ஆல்ஃபபெட். கழிச்சா எனக்கு என்ன கிடைக்குது? 4th ஆல்ஃபபெட். 4th ஆல்ஃபபெட் தான் டெல்டா. அப்போ இ மைனஸ் ஏ வரும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோ. ஓகே, இப்போ கண்டிஷன் ஃபார் மினிமம் டீவியேஷன் I is equal to E, R1 is equal to R2 is equal to A by 2. புரியுது? R1 R2 எல்லாமே ஈக்குவலாக இருக்குது ஆருக்கு. ஆரோட வேல்யூ A by 2க்கு ஈக்குவல். அப்போ இந்த இடத்துல I plus E, IU EU ஈக்குவல். அப்போ I plus I என்ன 2I ஆயிருமா? ஸோ மினிமம் டீவியேஷன் இஸ் ஈக்குவல் டு 2I மைனஸ் A. அப்போ இதுலேருந்து ஐயோட வேல்யூ கண்டுபிடி. ஐயோட வேல்யூ இதுலேருந்து R என்ன? A by 2. ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸோட ஃபார்முலா என்ன? ஐயோட வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணிடு. அவ்வளோதான். புரியுதா? வேற ஒன்றும் பண்ண வேண்டாம். டயக்ராம் பார்த்துக்கோ. ஓகே, ஐ R1 R2 E இந்த நடுவில் இருக்க ஆங்கிள் டெல்டா, இந்த ஆங்கிள் ஏ. ஸோ இந்த ஈக்குவேஷன் எழுதணும் கண்டிப்பாக. அடுத்து டெல்டா ஈக்குவேஷன் எழுதணும். இந்த டெல்டா ஈக்குவேஷனில் இது எழுதிக்கோ, ஐ ப்ளஸ் இ மைனஸ் ஏ. ஓகே, அப்புறம் மினிமம் டீவியேஷனில் ஸோ டெல்டா வந்து டிஎம் ஆயிரும். டெல்டா வந்து டீவியேஷன், டிஎம் வந்து மினிமம் டீவியேஷன். மினிமம் டீவியேஷன் கண்டிஷன் என்ன? ஐ இஸ் ஈக்குவல் டு இ, அப்புறம் R1 இஸ் ஈக்குவல் டு R2, அதனால் A by 2. இது கொண்டு வந்து முடிச்சா டெரிவேஷன் முடிஞ்சு. refractive index of two medium A and B are, இந்த side refractive index 2, இந்த side refractive index √2. critical angle கேட்குற. critical angle என்ன? நான் ஏதோ ஒரு angle of incidence அனுப்புகிறேன், for which angle of refraction வந்து 90 degree. ஸோ இதுதான் IC. ஸ்னெல்ஸில் அப்ளை பண்ணிக்கோ. ஸ்னெல்ஸில் என்ன சொல்லுது? refractive index times sin IC is equal to இதோட refractive index times sin R. ஸோ இதோட ஆங்கிள் 90 degree. கரெக்டா? ஆங்கிள் எத்தனை டிகிரி? 45 டிகிரி. நெக்ஸ்ட் என்ன? மோனோக்ரோமேட்டிக் லைட் இஸ் இன்சிடென்ட் ஆன் சர்ஃபேஸ் செப்பரேட்டிங் டூ மீடியம். ஃப்ரீக்வன்சி வந்து ரீஃப்ராக்ஷனுக்கு அப்புறம் சேமாக இருக்குது, ஆனால் வேவ்ல சேஞ்ச் ஆகுது. இதுக்கான ரீசன் வேவ் ஆப்டிக்ஸில் இருக்குது. சரிங்களா? ஸோ வேவ் ஆப்டிக்ஸ் லெசனில் இந்த எக்ஸ்ப்ளனேஷன் இது வேணால் நீங்கள் பார்த்துக்கோங்க ஒரு தடவை. ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கணும், ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. ஓகேவா? ஸோ ரிஃப்ளெக்ஷன் அண்ட் ரீஃப்ராக்ஷனில் வேவ் லென்த் சேமாக இருக்குது, ஆனால் சரி ஃப்ரீக்வன்சி சேமாக இருக்குன்னா வேவ் லென்த் என்ன ஆகுது? மாறுது. ஓகேவா? ஸோ இந்த கொஷினோட ஆன்சர் நான் உட்காந்து தேடிக்கிட்டது ஏன்னா எனக்கு தெரியும். சரியா? இந்த கொஷின் சிபிஎஸ்சி புக்கில் இருக்குதுன்னு தெரியும். அப்போ நான் ரே ஆப்டிக்ஸில் தேடிக்கிட்டு இருந்தேன். தேடி பார்த்தா கிடைக்கல. ஒருவேளை டெலீட் பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லிட்டு பழைய புக்கு டவுன்லோட் பண்ணேன். பழைய புக்கில் கிடைக்கல. அப்புறம் என்ன பண்ணேன்? நான் படித்தப்போ புக் இருந்துச்சு, அந்த புக்கில் போய் தேடினேன், அந்த புக்கில் இல்லை. அப்புறம் நான் யோசிக்கிறேன், இல்லையே நம்ம படிச்சிருக்கோன்னா 2-3 புக் தான் நான் ப்ராப்பராக யூஸ் பண்ணேன். அப்போ அந்த 2-3 புக்கில் தான் இருக்கணும். எனக்கு இது சிபிஎஸ்சி புக்கில் பார்த்த மாதிரி தான் ஒரு ஞாபகம். அப்போ நான் சிபிஎஸ்சி புக்கில் உட்காந்து தேடிக்கிட்டு இருக்கேன். ஓகேவா?
ஏன்னா பொதுவாக மெயினாக புக்கு எந்த அளவுக்கு குறைஞ்சினா 2016 படித்தது ஒரு புக்கு, அப்புறம் 2019 வரப்போ ஒரு புக்கு குறைஞ்சி, அடுத்து இப்போ பார்த்தீங்கன்னா புக்கு மொத்தமாக குறைஞ்சிருச்சு. ஓகேவா, டைல்யூஷன். அப்போ நான் 2019 எல்லாம் ஒரு 2016 புக்கில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த புக்லேயும் தேடி பார்த்தா இல்லை. அப்போ ஒரு வேளை வந்து அது இஎம் வேவில் இருக்குமோ அப்படி இஎம் வேவில் செல்ல தேடினேன், அதுலேயும் இல்லை. கடைசியில் வேவ் ஆப்டிக்ஸில் இருந்துச்சு. சரிங்களா? ஸோ இதான் கொஷின் சொல்யூஷன், பார்த்துக்கோங்க. வாயா ray of light falls on a transparent sphere n is equal to √3. ஸோ இதோட ரிஃப்ராக்டிவ்னஸ் கொடுத்துட்டாங்க at an angle 60 degree with the diameter. எமர்ஜென்ஸ் ரே வெளியில் வர ரே எப்படி வரும்? ரொம்ப சிம்பிளான கொஷின். சரியா, ஒன்றும் கஷ்டம் இல்லை. இந்த இடத்துல பேசிக்லி இதான் நார்மல், இதான் சர்ஃபேஸ்னால் இதான் நார்மல். ஸோ இந்த சர்ஃபேஸ்க்கு இது நார்மலா? ஸோ இதான் சர்ஃபேஸ், இதுக்கு இது நார்மல். ஸோ 60 டிகிரியில் அனுப்புகிறீங்க. ஸ்னெல்ஸில் அப்ளை பண்ணு. ஸ்னெல்ஸில் என்ன சொல்லுது? இது ஏர். அப்போ ஏர்னா 1, கரெக்டாக இல்லையா? ஏர்னா 1 sin 60 இஸ் ஈக்குவல் டு லைட் அங்கிட்டு வருது. எந்த மீடியமில்? ரிஃப்ராக்டிவ்னஸ் √3 உள்ள மீடியமில். ஸோ லைட் என்ன ஆகும்? ரேரர் மீடியம் டு டென்சர் மீடியம். அப்போ பெண்ட் டுவர்ட்ஸ் த நார்மல். இப்படி லைட் பெண்ட் ஆகும், கரெக்டாக இல்லையா? ஸோ இந்த ஆங்கிள் தான் ஆர். ஓகேவா? இதோட வேல்யூ √3 வருமா? சிம்பிளிஃபை பண்ணனா எப்போ என் சைன் ஆரோட வேல்யூ என்ன வருது எனக்கு? ஏன்னா √3/2 இருக்கும், அந்த √3 கேன்சல் ஆயிடுச்சு. அப்போ ஆரோட வேல்யூ என்ன? 30 டிகிரி. அப்போ இந்த ஆங்கிள் 30ன்னு சொல்லலாமா? இப்போ இந்த லைட் என்ன ஆகும்? இப்படியே போகும். இப்போ இதுதான் சர்ஃபேஸ், இந்த சர்ஃபேஸ்க்கு இதுதான் நார்மல். அப்போ இந்த ஆங்கிள் எத்தனை டிகிரி? இது 30ன்னா அதுவும் 30 தான் இருக்கும். இல்லை சார் அப்படின்னா நல்லா பாரு, இது ஒரு ஐசோஸ்லெட் ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ணுதான். அப்போ இந்த ரேடியஸும் இந்த ரேடியஸ் சேம் அப்படின்னு என்ன அர்த்தம்? இந்த ஆங்கிளும் இந்த ஆங்கிள் ஈக்குவலாக இருக்கணும். லாஜிக் அவ்வளோதான். அப்போது 30 டிகிரியில் லைட் போகுது. அப்போ எமர்ஜென்ட் எவ்வளோ அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கரெக்டாக இல்லையா? இதான் நார்மல்னா இந்த ஆங்கிள் எமர்ஜென்ட். இந்த இடத்துல செல்ஸில் அப்ளை பண்ணு. மியூ டைம்ஸ் sin 30 இஸ் ஈக்குவல் டு வெளியில் வந்துட்டீங்க sin ஆஃப் இ. மியோட வேல்யூ என்ன? √3. ஸோ √3 × 1/2னா √3/2. இதுதான் sin இ. அப்போ ஈயோட வேல்யூ என்ன? 60 டிகிரி. 2021 ஒரு கொஸ்டினே கிடையாது. வெரி குட். ஸோ இதுக்கு ஆன்சர் நம்மள்ட்ட இருக்காது. அடுத்து பாரு, யூசிங் லென்ஸ் மேக்கர் ஃபார்முலா டிரைவ் the thin lens formula. ஆக்சுவலாக தின் லென்ஸ் உள்ள ஃபார்முலா டிரைவ் பண்ண சொல்கிறாங்க. கரெக்டாக? இப்போ நல்லா பாரு, இது ஒரு சர்ஃபேஸ்னு அசியூம் பண்ணிக்கோ. இந்த இடத்துல வச்சுருக்கேன்னா ஆப்ஜெக்ட், இது ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் 1ல் இருக்குது. இதோட இமேஜ் எங்கே ஃபார்ம் ஆகுது? லென்ஸுக்குள்ளே ஃபார்ம் ஆகுது. இதோட ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் எங்கே இருக்குது? இந்த இடத்துல இருக்குது. புரியுதா? இது சம் ஐ டேஷ்னு வச்சுக்கோ. ஓகேவா? ஸோ லென்ஸ் மேக்கர் ஃபார்முலா என்ன சொல்லுச்சு? இது μ2ல் இருக்குது. μ2/v'. சரியா? v' வேணும்னா இது OI' கூட போட்டுக்கோ. -μ1. ஓகேவா? இது வேணா ஆப்ஜெக்ட், அதனால் ஆப்ஜெக்ட் இது ஓன்னு போட்டோமோ, அப்போ இது ஏன்னு வச்சுக்கோ, இது I' வச்சுக்கோ. சரியா? ரொம்ப சிம்பிளாக சொல்லித்தரேன், அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோ. μ2 - μ1 / r. ஸோ இது வந்து OR. இது வேணால் ஃபஸ்ட் ரேடியஸ்னால OR1 வச்சுக்கோங்க. ஓகேவா?
இப்போ ரெண்டாவது சர்ஃபேஸ்க்கு பாரு, இதோட ரெண்டாவது சர்ஃபேஸ். இப்போ ஆக்சுவலாக இந்த இமேஜ் எங்கே இருக்குது? இந்த லென்ஸுக்குள்ளே இருக்குது. கரெக்டாக இல்லையா? பட் நம்ம சும்மா காட்டுறதுக்காக என்ன பண்ணுவோம், இந்த இடத்துல காட்டுவோம். ஆக்சுவலாக அது உள்ளுக்குள்ளே இருக்குது. புரியுதா இல்லையா? ஆக்சுவலாக அது உள்ளுக்குள்ளே இருக்குது. நல்லா பாரு, ஐ ரிப்பீட், ஆக்சுவலாக இது எங்கே இருக்குது? இந்த ஐ டேஷ் எங்கே இருக்குது? உள்ளுக்குள்ளே. ஆனால் நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுறோம், வெளியில் காட்டுறோம். அப்போ இது வந்து ஓ, இது வந்து ஐ டேஷ். அப்போ இந்த இமேஜோட ஃபைனல் இமேஜ் எனக்கு இந்த இடத்துல கிடைக்கிது, ஐயில். இதோட ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் இந்த பக்கத்து இருக்குது, சம் R2. அப்போ என் ஃபைனல் இமேஜ் எங்கே சார்? லென்ஸுக்கு வெளியே. கரெக்டாக இல்லையா? ஆக்சுவலாக நல்லா பாரு, இது ஒரு லென்ஸோட ஒரு கர்வ், இதோட லென்ஸோட ஒரு கர்வ். சரிங்களா? அப்போ ஃபைனல் இமேஜ் வெளியே. அப்போ μ1 டிவைட் பை OI. ஆப்ஜெக்ட் எது? இது. இந்த ஆப்ஜெக்ட் ஆக்சுவலாக எங்கே இருக்குது? லென்ஸுக்குள்ளே இருக்குது. அப்போ லென்ஸுக்குள்ளே இருக்குன்னா அதோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் டிவைட் பை OI டேஷ் இஸ் ஈக்குவல் டு μ2 மைனஸ் μ1 டிவைட் பை, இது லெஃப்ட் சைடில் இருக்கா? இந்த லென்ஸுக்கு இது லெஃப்ட் சைடில் இருக்கா? அது நெகட்டிவ் OR2. ஓகேவா? புரியுதா? இப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷன் ஆட் பண்ணுறப்போ ரொம்ப சிம்பிள். நல்லா பாரு, இது ஆப்ஜெக்ட் சார், இது ஆப்ஜெக்ட் இங்கே வரைக்கப்போ இது இமேஜ். இந்த இமேஜ் ரெண்டாவது இதுக்கு ஆப்ஜெக்டாக பிஹேவ் பண்ணும். அப்போ நல்லா பார்த்தோன்னா இது ஆக்சுவல் ஆப்ஜெக்ட், இது ஆக்சுவல் இமேஜ். இது பார்த்தோன்னா விர்ச்சுவல் இமேஜ், அந்த விர்ச்சுவல் இமேஜ் ரெண்டாவது கேஸில் விர்ச்சுவல் ஆப்ஜெக்டாக பிஹேவ் பண்ணுது. அப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷனை ஆட் பண்ணோன்னே எனக்கு இந்த டேர்மும் இந்த டேர்ம் கேன்சல் அவுட் ஆயிடும். அப்போ எனக்கு என்ன கிடைக்கிது பாரு, μ1 பை OI மைனஸ் μ1 பை OA. μ2 மைனஸ் μ1 காமன் எடுத்தனா 1 பை OR1 மைனஸ் 1 பை OR2. இதை நான் சிம்பிளாக எப்படி ரீப்ளேஸ் பண்ணலாம் சார்? μ1 பை V மைனஸ் μ2 பை U இஸ் ஈக்குவல் டு 1 by R1 minus 1 by R2. இது எல்லா டேர்மும் μ1 ஆல, ஆக்சுவலி இங்கே μ1 தானே வரும். எல்லா டேர்மும் μ1 ஆல டிவைட் பண்ணிட்டேன்னா 1 by V minus 1 by U is equal to, இதை டிவைட் பண்ணிட்டேன்னா μ2 1 minus 1. இப்போ எனக்கு என்ன தெரியும், 1 by F ஓட வேல்யூ மியூ. ஸோ μ2 1 பேசிக்கலி நம்ம மியூ எழுதுறது ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் 2 வித் ரெஸ்பெக்ட் டு 1 தான். ஓகேவா? இப்போ நல்லா பாரு, இது இதுக்கு ஈக்குவல், இது இதுக்கு ஈக்குவல். அப்போ இது ரெண்டுத்தையும் ஈக்குவேட் பண்ணிட்டேன்னா இதுதான் லென்ஸ் ஃபார்முலா. சரிங்களா? ஸோ நல்லா பாரு, இந்த ஈக்குவேஷன் நான் ஃபைனலாக எழுதியிருக்கேன். இந்த ஈக்குவேஷன், இது இந்த ஈக்குவேஷன், இந்த ஈக்குவேஷன் ரெண்டுத்தையும் ஈக்குவேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ஒரு ஈக்குவேஷன், இது ஒரு ஈக்குவேஷன், ரெண்டுத்தையும் ஈக்குவேட் பண்ணுறாங்க. ஈக்குவேட் பண்ணிட்டாங்கன்னா அதுலேருந்து இது இல்லை சார், கொஷினே வேறு, நம்ம சால்வ் பண்ணியிருக்கிறது வேறு. யூஸிங் லென்ஸ் மேக்கர் ஃபார்முலா. எது? இதுதான் சார் லென்ஸ் மேக்கர் ஃபார்முலா. யூஸிங் லென்ஸ் மேக்கர் ஃபார்முலா டிரைவ் த ஃபார்முலா. லென்ஸ் மேக்கர் ஃபார்முலேருந்து இது டிரைவ் பண்ணணும். நான் என்ன பண்ணிட்டேன், ஸ்பெரிக்கல் லென்ஸ் ஃபார்முலேருந்து லென்ஸ் மேக்கர் ஃபார்முலா டிரைவ் பண்ணியிருக்கேன். ஸோ லென்ஸ் மேக்கர் ஃபார்முலான்னு சொன்னால் இந்த ஃபார்முலா சார். நீங்கள் இந்த ஃபார்முலேருந்து இதை டிரைவ் பண்ணணும். சரிங்களா? இந்த ஃபார்முலேருந்து இதை டிரைவ் பண்ணணும். ஒன்றும் இல்லை, ஆப்ஜெக்டை ஃபோக்கஸில் வச்சிரு. ஆப்ஜெக்டை ஃபோக்கஸில் வச்சா இமேஜ் எங்கே ஃபார்ம் ஆகும்? இன்ஃபினிட்டியில் ஃபார்ம் ஆகும். ஆப்ஜெக்டை ஃபோக்கஸில் வச்சா இமேஜ் இன்ஃபினிட்டியில் ஃபார்ம் ஆகும். அப்போ இந்த இடத்துல இது சப்ஸ்டியூட் பண்ணால் எனக்கு இது கிடைச்சிரும். அப்போ இது ரெண்டு ஈக்குவேஷன் ஈக்குவேட் பண்ணால் எனக்கு இது கிடைக்கிது. அவ்வளோதான் சார். புரியுதா? அவங்க லென்ஸ் மேக்கர் ஃபார்முலா டிரைவ் பண்ண சொல்ல என்ன சொன்னால், யூஸிங் லென்ஸ் மேக்கர் ஃபார்முலா. ஸோ லென்ஸ் மேக்கர் ஃபார்முலாவை யூஸ் பண்ணிக்கோங்க. சப்போஸ் டிரைவ் லென்ஸ் மேக்கர் ஃபார்முலாவில் இதெல்லாம் டிரைவ் பண்ணணும் நீங்கள். சரிங்களா?
ஸோ கொஷின் நான் கொஞ்சம் ஒழுங்காக படிக்கலை, ஏன் தப்பு. ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்க, யூசிங் லென்ஸ் மேக்கர் ஃபார்முலா வச்சுக்கோங்க. அப்போ எது லென்ஸ் மேக்கர் ஃபார்முலா, இதான் லென்ஸ் மேக்கர் ஃபார்முலா. அதில் u is equal to f போடு, v is equal to infinity ஆயிடும். அப்போ எனக்கு இந்த ஃபார்முலா கிடைக்குது. இது ரெண்டு ஈக்குவேட் பண்ணனா இது இதுக்கு ஈக்குவல். வேலை முடிஞ்சா? ஓகே. An object is kept 20 centimeter in front of a concave mirror. Radius of curvature கொடுத்துட்டாங்க. அப்போ ஃபோக்கல் லென்த் எவ்வளோ? 30 சென்டிமீட்டர். கான்கேவ்னாலே நெகட்டிவா? சரி, ஃபோக்கல் லென்த் பார்த்தோன்னா 30, ஆப்ஜெக்ட் வந்து 20 வச்சுருக்கேன். அப்போ வித்தின் த ஃபோக்கஸ்ட இமேஜ் கண்டிப்பாக ரைட் சைடு ஃபார்ம் ஆகும். ஸோ வியோட வேல்யூ என்ன? அதே மாதிரி நேச்சர் கேட்குறாங்க, கண்டிப்பாக உள்ளுக்குள்ளே இருக்குன்னா விர்ச்சுவல் அண்ட் எரெக்ட் தான். வியோட ஃபார்முலா என்ன? u மைனஸ் 20 மைனஸ், ஆக்சுவலி இந்த கொஸ்டின் ஆல்ரெடி சால்வ் பண்ணிட்டோமா என்ன? (600/10) அப்போனா 60. பாசிட்டிவ் வருது பாரு, உள்ளுக்குள்ளே கிடைக்கும். நேச்சர் என்ன? விர்ச்சுவல் அண்ட் எரெக்ட். இந்த கொஸ்டின் நம்ம ஆல்ரெடி சால்வ் பண்ணணுமா, இல்லை இதே மாதிரி ஒரு கொஸ்டின் சால்வ் பண்ணணுமா? சரியா? சொல்யூஷன் பார்த்துக்கோ. Focal length of equiconvex lens, equiconcave lens is focal length ஓட வேல்யூ 3/4 times radius of curvature. So focal length எவ்வளோ இருக்குது? 3/4 times r. Find the refractiveness of material of the surface. சரிங்களா? எந்த கண்டிஷனில் இது வந்து கன்வர்ஜிங்காக பிஹேவ் பண்ணும்? கன்வர்ஜிங்காக பிஹேவ் பண்ணது ரொம்ப ஈஸி. ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிடலாம். என் ஃபார்முலா என்ன? 1/f is equal to mu minus 1 times 2/r. கரெக்டா இல்லையா? கரெக்டா? ஃபோக்கல் லென்த்துக்கு பதிலானா 3/4ன்னு போட்டுக்கலாமா? 3r/4. அப்போ 4/3r u minus 1 2/r. இந்த r இதோட கேன்சல். 2. ஸோ மியூவோட வேல்யூ எவ்வளோ வருது? 5/3. சரியா? ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் எவ்வளோ வருது? 5/3. ஓகே. இப்போ நல்லா பாரு, இந்த லென்ஸ் டைவர்ஜிங் லென்ஸா? இது கன்வர்ஜிங்காக பிஹேவ் பண்ணணும். என்ன கண்டிஷன் சார்? மியூவோட வேல்யூ 5/3யோட பெருசாக இருக்கணும். கரெக்டாக இல்லையா? சப்போஸ் என் மியூவோட வேல்யூ 5/3யோட பெருசாக இருந்துச்சுன்னா இது என்ன பண்ணுவோம்? சுற்றி இருக்கவன் இவனோட ரிஃப்ராக்டிவ்ஸ் அதிகமாக வச்சுருக்க. அப்போ இவன் என்ன பண்ணுவான்? உல்ட்டாவாக பிஹேவ் பண்ணுவான். ஸோ மியூ வந்து 5/3 விட கிரேட்டர் தான் இருந்துச்சுன்னா இவன் என்னவா பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சிருவான்? கன்வர்ஜிங்காக பிஹேவ் பண்ணுவான். ஸோ 5/3 சப்போஸ் வந்து சுற்றி இருக்க வந்து 5/3 விட அதிகமாக இருந்துச்சுன்னா இவன் உல்ட்டாவாக பிஹேவ் பண்ணுவான். புரியுதா? சரி, இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா எனக்கு தெம்பு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. மேபி உங்களுக்கு என் வீடியோ பார்க்குறப்ப தெரியும்னு நினைக்கிறேன். சரிங்களா? நீங்கள் கொஷின் சால்வ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு டிஃபிகல்ட்டி இருக்குன்னா சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவேன். ஒரே ஒரு பையன் வந்து என்கிட்ட என்ன கேட்டிருந்தான்? இந்த டெலஸ்கோப் மைக்ரோஸ்கோப் கேட்டிருந்தான். ஸோ அதனால் மிச்சம் இருக்க கொஷினில் டெலஸ்கோப் மைக்ரோஸ்கோப் சம்மந்தமான கொஷின் எது எல்லாம் இருக்கோ அதை மட்டும் நான் சால்வ் பண்ணி காமிச்சிடுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் 76வது கொஷின். சரிங்களா? ஸோ அவர் கேட்டிருந்தார், மற்ற கொஷினில் பெருசாக கஷ்டம்லாம் ஒன்றுமே இல்லைப்பா, சரிங்களா, ஈஸியாக நீங்கள் சால்வ் பண்ணலாம். சும்மா ஒன்று கொஷின் காமிச்சிட்டு வரேனே, சும்மா ஐடியா மட்டும் கொடுத்துட்றேன். an object is placed in front of a convex mirror. focal length கொடுத்துட்டாங்க. it produce image that is half the size. half the size என்ன? h dash by h value 1/2. அப்போ என்ன? magnification value 1/2. focal length கொடுத்துட்டான். position of the object u கேட்குறான். சிம்பிள் ஃபார்முலா என்ன யூஸ் பண்ணுங்க? ஒன்று மேக்னிஃபிகேஷன் வேல்யூ 1/2 தெரிஞ்சிருச்சு. ஒன்று என்ன யூஸ் பண்ணிக்கோ? v/u. v/uவோட வேல்யூ 1/2. கரெக்டாக? ஃபோக்கல் லென்த்தோட வேல்யூ 15. இல்லைனா மேக்னிஃபிகேஷன் 1/2. இதை நான் எப்படி எழுதிக்கலாம்? -f/u - f. இதை சிம்பிளிஃபை பண்ண u வேல்யூ கண்டுபிடிச்சிடலாமா? எஃபோட வேல்யூ 15 சப்ஸ்டியூட் பண்ணிக்கோ.
நேச்சர் ஆஃப் த இமேஜ் குட்டியாக இருக்குது. ஆப்வியஸ்லி கான்வெக்ஸ் மிரர் வந்து விர்ச்சுவல் அண்ட் எரெக்ட் இமேஜ் தான் ஃபார்ம் பண்ணுவான். ரே டயக்ராம் கேட்குறாங்க, கான்வெக்ஸ் மிரரோட ரே டயக்ராம் வரைஞ்சிரு, முடிஞ்சு வேலை. கன்வர்ஜிங் லென்ஸ் ஆஃப் ஃபோக்கல் லென்த் F1 இஸ் பிளேஸ் கோஆக்சியலி இன் கான்ட்ராஸ்ட் டு டைவர்ஜிங் லென்ஸ். ஒரு கன்வர்ஜிங் லென்ஸ் ஒரு டைவர்ஜிங்கில் வைக்கிறாங்க. என்ன சொல்கிறான், F1 இஸ் கிரேட்டர் தென் F2. அப்போ டோட்டல் பவர் எப்படி இருக்கும்? பவரோட ஃபார்முலா P1 + P2. அப்போ 1/F1 - 1/F2. ஏன் சார் மைனஸ் போடுறீங்க, ப்ளஸ் தானே போடணும். ஏன்னா நல்லா பாரு, டைவர்ஜிங்னா மைனஸ் வந்துடும். இப்போ நியூமரேட்டரில் என்ன வரும், F2 - F1 / F2 F1. இப்போ எனக்கு என்ன தெரியும், F2 சின்னது. அப்போ மொத்தம் ஆன்சர் எப்படி வரப்போகுது, எனக்கு நெகட்டிவாக வரப்போகுது. கரெக்டாக இல்லையா? அப்போ மொத்தம் பவர் நெகட்டிவ்னா இது என்ன, பேசிக்லி டைவர்ஜிங் லென்ஸ் கான்ஃபிகரேஷன். ஸோ நேச்சர் என்ன, டைவர்ஜிங்காக இருக்கும். How is the resolving power of the compound microscope affected if the wavelength of the light is decreased? So resolving power ஓட ஃபார்முலா என்ன, D/1.22 lambda. இப்போ என்ன சொல்கிறாங்க, வேவ் லென்த் வந்து குறைச்சிருக்கேன், வேவ் லென்த் குறைச்சா ரிசால்விங் பவர் கூடும். டயாமீட்டர் ஆஃப் த ஆப்ஜெக்டிவ் இன்க்ரீஸ் பண்ண ரிசால்விங் பவர் கூடும். புரியுதா? A beam of light converge at a point P. Now a convex lens is placed in the path of converging length at 15 cm from P. ஏதோ ஒரு லைட் ரே இருக்குது சார், அது Pங்கிற பாயிண்டில் வந்து என்ன ஆகுது, சேருது, இப்படி சேருது. சரியா? அதுவே விட்டேன்னா Pங்கிற பாயிண்டில் வந்து சேர்ந்துடும். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, Pங்கிற பாயிண்டில் இருந்து 15 சென்டிமீட்டர் முன்னாடி ஒரு லென்ஸ் வச்சிடுறேன். சரிங்களா? 15 சென்டிமீட்டர் முன்னாடி ஒரு லென்ஸ் வச்சுருவேன். அதோட ஃபோக்கல் லென்த் எவ்வளோ, 10 சென்டிமீட்டர். அதோட ஃபோக்கல் லென்த் கொடுத்துட்டாங்க 10 சென்டிமீட்டர். இப்போ இமேஜ் எங்கே சேரும், அப்போ ஒன்றும் இல்லை, இங்கே வந்து சேர்ந்துக்கிட்டு இருந்துச்சா, இந்த வேல்யூ 15 கரெக்டாக, இதோட வேல்யூ 10. அப்போ ஃபைனல் இமேஜ் எங்கே கிடைக்குன்னு கேட்குறாங்க. V = UF/U + F. இந்த ஃபார்முலாவில் 15 10ன்னு போட்டுக்கோ, ரெண்டுமே பாசிட்டிவ் தான். அதாவது ஃபஸ்ட் டைம் கிடைக்கிற விர்ச்சுவல் ஆப்ஜெக்ட் வந்து செகண்ட் ஒனுக்கு, சாரி விர்ச்சுவல் இமேஜ் வந்து செகண்ட் ஒனுக்கு ஆப்ஜெக்டாக பிஹேவ் பண்ண போகுது. அதாவது ஃபர்ஸ்ட் கேஸோட இமேஜ் செகண்ட் கேஸ்க்கு ஆப்ஜெக்டாக பிஹேவ் பண்ண போகுது. ஸோ 15 10 / 15 + 10 போட்டு ஆன்சர் கொண்டு வந்துரு. An object is kept in front of a concave mirror of focal length 15 cm. The image formed is real. 15 cm வச்சுருக்கேன், இமேஜ் எப்படி கிடைக்குது, ரியலாக கிடைக்குது. அண்ட் 3 times. அப்படின்னா எனக்கு மேக்னிஃபிகேஷன் கொடுத்துட்டான், மேக்னிஃபிகேஷனோட வேல்யூனா 3ன்னு கொடுத்துட்டான். ரியல் இமேஜ்னால இதோட வேல்யூ நெகட்டிவாக இருக்கும். கரெக்டாக இல்லையா? ஃபோக்கல் லென்த்து கொடுத்து வச்சுருக்கான். கால்குலேட் த ஆப்ஜெக்ட். ஒரு மெத்தட் என்ன, இது வந்து -V/U. அப்போ விக்கு யூக்கு ரிலேஷன்ஷிப் கண்டுபிடி. அதை போய் 1/F = 1/V - 1/U ஃபார்முலாவில் போடு. இல்லைன்னா என்ன பண்ணு, மேக்னிஃபிகேஷன் = -F / U - F. இந்த வேல்யூ -3 போட்டுக்கோ, ஃபோக்கல் லென்த்தோட வேல்யூ -15 போட்டுக்கோ, சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிச்சிக்கோ. Explain giving the reason how the resolving power of a compound microscope depend. ஃப்ரீக்வன்சியை பொறுத்து இருக்குமா, எனக்கு தெரிஞ்ச ஃப்ரீக்வன்சியை பொறுத்து இருக்காது. focal length of the objective, focal length of the objective resolving power. So resolving power ஓட ஃபார்முலா என்ன, D/1.22 lambda. கரெக்டாக இல்லையா? இதில் ரெண்டுமே வரல. இல்லை நான் ரொம்ப தப்பாக ஏதோ யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். சரிங்களா? ஒருவேளை என்னோட மேக்னிஃபிகேஷன் கேட்டிருந்தாங்கன்னா LD/FOFE. கரெக்டாக இல்லையா? ஓகே, அப்போ ஃபோக்கல் லென்த் ஆஃப் த ஆப்ஜெக்டை பொறுத்து மேக்னிஃபிகேஷன் மாறும். ரிசால்விங் பவர் என்ன ஆகும் எனக்கு தெரியல. அண்டர் விச் கண்டிஷன் ரெயின்போ இஸ் அப்சர்வ்ட். ரெயின்போ இப்போல்லாம் எடுத்து விட்டாங்களா இல்லையா? பிரைமரி ரெயின்போ எப்போ, செகண்டரி ரெயின்போ எப்போ? பிரைமரி ரெயின்போவில் பார்த்தோன்னா 2 ரிஃப்ளெக்ஷன் 1 ரீஃப்ராக்ஷன் இருக்கும். சாரி, மாற்றி எழுதிட்டேன். ஒரு ரிஃப்ளெக்ஷன் 2 ரீஃப்ராக்ஷன் இருக்கும். அதே செகண்டரி ரெயின்போன்னு சொன்னால் 2 ரிஃப்ளெக்ஷன் 2 ரீஃப்ராக்ஷன். எப்படின்னா டயக்ராமில் பார்க்குறப்போ லைட் இப்படி போயிட்டு இப்படி பட்டு இப்படி வரும். ஸோ இந்த இடத்துல ஒரு ரீஃப்ராக்ஷன், இந்த இடத்துல ரீஃப்ராக்ஷன், இந்த இடத்துல ரிஃப்ளெக்ஷன். இதில் பார்த்தோன்னா லைட் இப்படி போயிட்டு இப்படி வந்துடும். சரியா? ஸோ இந்த இடத்துல ஒரு ரீஃப்ராக்ஷன், இந்த இடத்துல ரீஃப்ராக்ஷன், இந்த இடத்துல ரிஃப்ளெக்ஷன் நடக்கும்.
எக்ஸ்பிளைன் த ஃபாலோயிங். சன் அப்பியர் ரெட், சன்னியே ரெட்டாக இருக்குது சார் சன்செட் சன்ரைஸில், ஏன்னா டிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்கும். சரிங்களா, டிஸ்டன்ஸ் அதிகம் வரப்போ மற்ற லைட்டில் ஸ்கேட்டர் ஆகி போயிடும். ஸ்கை ஏன் ப்ளூவாக இருக்குது, ஏன்னா ஸ்கேட்டரிங் ஆஃப் லைட்னால. சரிங்களா, பார்ட்டிகல்ஸ் இருக்கிறதுனால லைட் வந்து ஸ்கேட்டர் ஆகும். அப்போ கம்மியான வேவ்லென்த் உள்ள லைட் தான், கம்மியான வேவ்லென்த் இருந்துச்சுன்னா ஸ்கேட்டரிங் அதிகமாக இருக்கும். ஸோ ப்ளூ வந்து நல்லா ஸ்கேட்டர் ஆகும். ஸோ நல்லா பார்த்தீங்கன்னா ஈவினிங் டைம் சன் இங்கே இருக்கும், டே டைமில் சன் பக்கத்தில் இருக்கும். அப்போ தூரமாக இருக்கப்போ என்ன ஆகும்னா ப்ளூ லைட்டில் ஸ்கேட்டர் ஆகும், அதில் இங்கே ஸ்கேட்டர் ஆகிரும். அப்போ நம்ம கண்ணுக்கு வந்து இந்த இடத்துல இருக்க ஆரஞ்சு லைட் தெரியும், புரியுதா, ஆரஞ்சு இது. டே டைமில் ப்ளூ வந்து ஸ்கேட்டர் ஆகிரும், ஸோ ஸ்கேட்டரிங் தெரிஞ்சிடும், புரியுதா. ஸ்கேட்டரிங்கு ஃபார்முலா நீ வச்சுக்கோ, இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு 4th பவர் ஆஃப் லாம்டா. அப்போ எதோட வேவ்லென்த் ரொம்ப அதிகமாக இருக்கும் அது ஸ்கேட்டர் கம்மியாகும். சரிங்களா, ஸோ ப்ளூவோட வேவ்லென்த் கம்மியாகனால அது நல்லா ஸ்கேட்டர் ஆகும். ஈவினிங் டைமில் ரொம்ப தூரமாக இருக்காமல் ப்ளூ வந்து ஸ்கேட்டர் ஆகும், ஆனால் அது அந்த இடத்துல ஸ்கேட்டர் ஆகிடும், நம்மளுக்கு அது தெரியாது. ஸோ தள்ளி வரப்போ ரெட் ஸ்கேட்டர் ஆகும். ட்ரா த ரே டயக்ராம் ஃபார் அஸ்ட்ரானமிக்கல் டெலிஸ்கோப். இந்த மாதிரி டயக்ராம் போட்டு பார்த்துக்கோங்க. சரியா, டயக்ராம் போட்டு பார்த்துக்கோங்க. டெலஸ்கோப்புக்கு மைக்ரோஸ்கோப்புக்கு டயக்ராம் கரெக்டாக வரைஞ்சி பழகிக்கோங்க. கால்குலேட் த ரேடியஸ் ஆஃப் curvature of equiconvex lens of refractiveness கொடுத்துட்டாங்க when it is kept in a medium of இவ்வளோ கொடுத்துட்டாங்க, having a power இவ்வளோ. So -5 is equal to 1.5 minus 1.4 divided by 1.4 2 by r. இங்கே ஒரு மைனஸ் வரும், இதை நீ சிம்பிளிஃபை பண்ணிக்கோ. சரியா, இந்த வேல்யூ எல்லாத்தையும் நீ சிம்பிளிஃபை பண்ணனா 0.1 டிவைட் பை 14. அப்போ இதோட வேல்யூ 1/14 7. அப்போ என் ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சரோட வேல்யூ பார்த்தேன்னா 35 மீட்டர். மீட்டரை சென்டிமீட்டராக மாற்றிக்கோங்க. சரியா, an equilateral glass prism has a refractive index of 1.6. Calculate the angle of minimum deviation of the prism when kept in a medium of refractive index. ஓகே, ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் கொடுத்துட்டாங்க. இல்லை, எனக்கு எந்த ஐடியா ஸ்ட்ரைக் ஆக மாட்டேங்குது இந்த கொஷின் எப்படி அப்ரோச் பண்ணுறதுன்னு. ஸோ ஃபர்ஸ்ட் கேஸ்க்கு வேணால் நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். ஃபர்ஸ்ட் கேஸ், அதாவது இந்த இது இல்லைன்னு வச்சுக்கோ, when kept in a medium இல்லைன்னா ஃபர்ஸ்ட் கேஸுக்கு ரொம்ப ஈஸி. 1.6 is equal to sin of a plus dm by 2 divided by sin of a by 2. கரெக்டாக இல்லையா? அப்போ sin a 60 by 2னா 30, sin 30 1/2 இது சிம்பிளிஃபைனா 0.8. அப்போ சைனை வச்சுக்கிட்டு இதை சிம்பிளிஃபை பண்ணால் உனக்கு ஒரு ஆன்சர் கிடைக்கும். ஆனால் அவங்க மினிமம் டீவியேஷன் கேட்குறாங்க. ஓகே, சுற்றியே கஷ்டப்படணும். என்னோட ஐயோட வேல்யூ என்ன, by2. இது ஐயோட வேல்யூ. ஆரோட வேல்யூன்னா a/2. இப்போ லைட் இப்படி போயிட்டு இப்படி வருது, கரெக்டாக இல்லையா? இந்த சுற்றி இருக்க ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் வந்து 4√2/5. இதோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் 1.6. இப்போ ஸ்னெல்ஸ் லா என்ன சொல்லுது, ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் இன்டூ sin i 60 + dm/2 is equal to sin r. ஸோ இங்கே ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் 1.6, sin of a/2. ஸோ 60/2 வந்து 30 ஆயிருமா? கரெக்டா? அப்போ நல்லா பார்த்தேன்னா இது 4√2/5 sin of இதோட 0.8. 0.8 5ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கோ. 5ஆல் மல்டிப்ளை பண்ணால் 4 ஆயிருமா? 0.8 5ஆல் மல்டிப்ளை 4, அந்த 4 இந்த 4 கேன்சல். அப்போ sin of 60 + dm/2 is equal to 4 கேன்சல். அப்போ ஃபைனலாக 1/√2. 1/√2னா என்ன, சைனில் 45 டிகிரியில் 1/√2 கிடைக்கும்.
45 மல்டிப்ளை பண்ண 90. அப்போ டிஎம்மோட வேல்யூ 30 டிகிரி. சால்வ் ஆயிடுச்சு பார்த்தியா? புரியுதா? The wavelength of electromagnetic wave is often correlated with the characteristics. Give to example. இதெல்லாம் இந்த லெசனே கிடையாது. லாங் டிஸ்டன்ஸ் ப்ராட்காஸ்ட் ஷார்ட் வேவ் இதெல்லாம் இல்லைப்பா. டிஃபைன் கிரிட்டிக்கல் ஆங்கிள். கிரிட்டிக்கல் ஆங்கிள் என்ன சார்? கிரிட்டிக்கல் ஆங்கிள் இஸ் த ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் ஃபார் விச் angle of refraction is 90 degree. Obtain the relationship between critical angle. சரிப்பா. இது பாரு, இதுதான் என்னோட கிரிட்டிக்கல் ஆங்கிள். இது வந்து ரீஃப்ராக்டட் ரே. இந்த இடத்துல ஸ்னெல்ஸில் அப்ளை பண்ணு. மியூ சைன் ஐசி இஸ் ஈக்குவல் டு வெளியே எதுவுமே சொல்ல. இது மியூ 1 வச்சுக்கோ, இது மியூ 2 வச்சுக்கோ. சைன் 90. அப்போ சைன் ஐசியோட வேல்யூ என்ன? மியூ 2/μ1. சரிங்களா? பொதுவாக இந்த சைடு நம்ம ஏர்னு அசியூம் பண்ணுறப்ப தான் எனக்கு என்ன கிடைக்கிது? சைன் ஐசியோட வேல்யூ 1/μ. எப்போ? இந்த மியூ 2 ஏர்னு அசியூம் பண்ணா. இல்லைன்னா ஜென்ரலாக இதுதான் கரெக்ட். A ray of light is incidence on a glass prism of refractiveness mu a. It is just suffering total interreflection at the other face. Obtain the relationship between angle of incidence and critical angle. நல்லா பாரு என்ன சொல்கிறாங்கன்னா, இட் இஸ் ஜஸ்ட் சஃபரிங் அ டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் அட் த அதர். ஜஸ்ட்டு அப்படின்னு ஜஸ்ட்டு வந்துருக்கு சார். டோட்டல் ரிஃப்ளெக்ஷன் என்ன? இப்படி தான் கரெக்டாக இந்த மாதிரி போயிருக்குது. அப்போது இந்த இடத்துல இருக்கிற ஆர், இந்த ஆர் எதுக்கு ஈக்குவலாக இருக்கணும்? கிரிட்டிக்கல் ஆங்கிள் ஆஃப் கிரிட்டிக்கல் ஆங்கிளுக்கு ஈக்குவலாக இருக்கணும். கரெக்டாக இல்லை? இந்த ஆர் வேல்யூ எதுக்கு ஈக்குவலாக இருக்கணும்? கிரிட்டிக்கல் ஆங்கிளில் இன்சிடென்ஸ் ஆகிருந்தால் தான் இது எப்படி போயிருக்கும். கரெக்டாக இல்லையா? ஸோ இந்த இடத்துல நான் ஸ்னெல்ஸில் அப்ளை பண்ணால் மியூ சைன் ஆர் இஸ் ஈக்குவல் டு 1 வந்துருமா? கரெக்டாக இல்லையா? இஃப் இட் இஸ் ஜஸ்ட் ஆஃப் அ டோட்டல் இன்டர்பிரேஷன் ஆஃப் த அதர் ஃபேஸ், அப்டைன் த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ். ஓகே சார். இப்போ லைட் இப்படி போயிருக்குது, இந்த ஆங்கிள் ஆர். இந்த இடத்துல நான் எப்படி எழுதுவேன்? sin I is equal to mu times sin R. sin I is equal to என்ன வருது? relation between angle of incidence, angle of prism. ஓகே, angle of prism டேர்ம்ஸில் எழுத சொல்கிறேன். அப்போ இந்த வேல்யூ R1 R2 ஈக்குவல் இல்லைன்னு வச்சுக்கோ, இது ஏன்னு வச்சுக்கோ. ஓகேவா? ஓகே, இப்போ ஏவோட வேல்யூ R1 + R2க்கு ஈக்குவல் வருமா? எப்படி? இதையும் கூட்டினா 180, இது கூட்டினா 180. அப்போ ஏவோட வேல்யூ இதுக்கு ஈக்குவலாக இருக்கும். இதுக்கு மேலே என்ன சால்வ் பண்ணுறது எனக்கு தெரியல. சரியா? ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ், ஆங்கிள் ஆஃப் ப்ரிசம் அண்டு கிரிட்டிக்கல் ஆங்கிள். ஸோ R2 தான் கிரிட்டிக்கல் ஆங்கிள். கரெக்டாக இல்லையா? அவனுக்கு மியூவே வேண்டான்னு சொல்கிறானா? சரி, அப்போ 1/sin I is equal to மியூ சைன் R2. சைன் R2 தான் கிரிட்டிக்கல் ஆங்கிளுக்கு ஈக்குவலாக இருக்குது. மியூ சைன் R1. R1 என்ன? இது பார், இது ஐசியா. அப்போ R1 நான் வந்து A - R2. R2 பதிலாக ஐசி போட்டுக்கிறேன்னா போட்டுக்கோ. ஓகே, ஸோ மியூ கேன்சல். ஸோ நான் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸும் வேணும்னு நினச்சேன், ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் தேவையில்லைன்ட்டாங்க. அப்போ எனக்கு என்ன கிடைக்கிது பார்த்தனா,
அவ்வளோதான் சார். அறிவாளித்தனமாக இந்த சைனை கட் பண்ணுற வேலையில் வச்சுக்காதீங்க, சரியா? A concave mirror of focal length 12 cm forms 3 times magnification 3ன்னு கொடுத்துட்டாங்க. புரியுதா இல்லையா? மேக்னிஃபிகேஷன் 3. விர்ச்சுவல் இமேஜ்னால ரியலுக்கு பாசிட்டிவ், விர்ச்சுவலுக்கு நெகட்டிவ். புரியுதா? ஸோ இதுலேருந்து யூ கேட்குறான். அப்போ யூ கேட்குறான், ரொம்ப சிம்பிளான யூஸ் பண்ண ஃபார்முலா -f/u - f. எஃபோட வேல்யூ -12 சப்ஸ்டியூட் பண்ணிக்கோ, ஆன்சர் வந்துடும். A point source kept in air 24 cm in front of a concave spherical glass surface. 24 cm இங்கிட்டு வைக்கிறீங்க. இதோட வேல்யூ 1.5. ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் 60 cm லெஃப்ட் சைட். ஃபைண்ட் த நேச்சர் ஆஃப் த இமேஜ் டிஸ்டன்ஸ் கேட்குறாங்க. கான்கேவில் எப்போயுமே விர்ச்சுவலி டிரெக்ட் தான் கிடைக்க போகுது, கரெக்டாக இல்லையா? அப்போ வியோட வேல்யூ நெகட்டிவாக தான் வரணும். டிஷ்யூ பேப்பரில் அப்படி கொட்டி கொட்டி தீத்திக்கிட்டு இருக்கேன். ஆல்மோஸ்ட் ஒரு 50 டிஷ்யூக்கு மேலே தீத்துட்டேன். ஃபார்முலா என்ன? V2. ஸோ 1.5/V -1/24. ஸோ -24 வருமா? இஸ் ஈக்குவல் டு 1.5 - 1 என்ன? 1/2 ஆயிரும். இதோட வேல்யூ நெகட்டிவ், ஏன்னா இந்த சைடு இருக்குது. ஸோ -60. 1/-120. இது ப்ளஸ் ஆகும், ப்ளஸ் திரும்பி மைனஸ் ஆயிரும். 24 5ஆல் மல்டிப்ளை பண்ணால் கிடச்சிருமா? ஸோ -5னா -6/-120. மைனஸ் கேன்சல் ஆயிடுச்சு. இல்லை, டினாமினேட்டரில் எப்படி மைனஸ் வரும்? இந்த மைனஸை மேலே போட்டாச்சு. இது 5 6 ஆயிடுச்சு. ஓகே, ஸோ 1/20. அப்போ வியோட வேல்யூ என்ன? -30 cm. Explain with the help of suitable diagram the phenomenon in which optical fiber என்ன phenomenon ஒர்க் ஆகுது? TIR, total internal reflectionல ஒர்க் ஆகுது. சரிங்களா? வேறு ஏதாச்சும் யூஸ் கேட்குறாங்க. ஈசோஃபேகஸ்குள்ளே ஏதோ விட்டு பார்ப்பேன், எனக்கு இப்போயும் மறந்து போச்சு அதோட பேர். ஒரு டியூப் வாய்க்குள்ளே விட்டு பார்ப்பாங்கள்ல, அது பேர் என்ன? எண்டோஸ்கோபி. கரெக்டாக? ஸோ அது இப்போ இன்டர்நெட் வழியாக உனக்கு அனுப்புகிறேன். ஸோ ஆப்டிக்கல் ஃபைபர் வச்சு கம்யூனிகேஷன் யூஸ் பண்ணலாம். ஓகே, இந்த மாதிரி யூசஸில் பார்த்துக்கோ. Thin equiconvex lens of radius of curvature are made up of material new one is kept in coaxially with contact equiconcave lens of same material. ஓகே சார், ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் சேம் ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் அண்ட் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஃபைண்ட் த பவர். ஸோ ரெண்டு பேரோட ஃபோக்கல் லென்த் கண்டுபிடிச்சிருவோமா? ஃபர்ஸ்ட் கேஸ்லேயும் ஃபோக்கல் லென்த் என்ன வருது? 1/f is equal to μ1 - 1 times 2/r. செகண்ட் கேஸ்லேயும் ஃபோக்கல் லென்த் என்ன வருது? மைனஸ் போட்டு μ2 - 1 times 2/r. கரெக்டாக இல்லையா? த பவர் ஆஃப் த காம்பினேஷன். ஸோ ஒன்று கான்கேவ், இன்னொன்று கான்வெக்ஸ். என்ன சொல்லியிருக்கான்? μ2 இஸ் கிரேட்டர் தென் μ1. ஸோ இதோட வேல்யூ அதிகமாக இருக்குது. ஓகே, ஸோ என்னோட பவரோட வேல்யூ P1 + P2 போட்டாலும் சரி, இல்லை 1/f1 - 1/f2 போட்டாலும் சரி. ஸோ f1 என்ன? 2/r காமன் எடுத்துக்கோ. μ1 - 1 கரெக்டாக, மைனஸ் μ2 மைனஸ் ஆஃப் மைனஸ் +1 ஆயிரும். அப்போ இந்த டேர்ம் கேன்சல் அவுட் ஆயிடுச்சு. கரெக்டாக இல்லையா? μ1 - μ2 இதில் என்ன சொல்லிட்டோம்? μ2ஓட வேல்யூ அதிகமாக இருக்குது. அப்போ இது சப்ராக்ட் பண்ண ஆன்சர் நெகட்டிவ் வருது. ஃபோக்கல் லென்த் நெகட்டிவ்னா இது என்ன நேச்சர் சார்? இந்த காம்பினேஷன் என்ன நேச்சரில் இருக்குது? டைவர்ஜிங் இல்லைனா கான்கேவ். ரேஷியோ ஆஃப் தேர் பவர். ரெண்டு பேரோட பவர் ரேஷியோ கேட்குறாங்க. ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணிடு. ஸோ இது வந்து ஃபஸ்ட்டோட பவர், இது செகண்டோட பவர். அப்போ பவர் 1/power 2 என்ன? μ1 - 1 divided by μ2 - 1. அவ்வளோதான். Trace the path of the ray which incident at angle I on one face of the glass prism of angle A. It emerges out of the other face, angle E. ஸோ இது பேசிக்லி என்ன சார்? ப்ரிசமோட டயக்ராம் வரைய சொல்கிறாங்க. லைட் இப்படி போகுது, இப்படி வருது, இப்படி வருது. இது I, இது E.
உன்ட்ட என்ன ப்ரூவ் பண்ண சொல்கிறான், இதை நான் உனக்கு ப்ரூவ் பண்ணி காமிச்சேன்னா, வாட் வில் த மினிமம் வேல்யூ ஆஃப் டீவியேஷன் இஃப் த ரே பாஸ் சிமெட்ரிக்லி த்ரூ. சிமெட்ரினா என்ன சார், கரெக்டாக இப்படி போயிட்டு இப்படி வரணும். ஸோ அதான் மினிமம் டீவியேஷன் கண்டிஷனு. அப்போ டெல்டாவோட வேல்யூ என்னவாக இருக்கும், 2i மைனஸ் ஏ. சரிங்களா? அதே மாதிரி மினிமம் டிவிஷனில் பார்த்தீங்கன்னா இந்த லைன் பார்த்தீங்கன்னா இதுக்கு எப்படி இருக்கும்னா பேரலாக இருக்கும். ஓகேவா? டோட்டல் இன்டர் ரிஃப்ளெக்ஷன் நடக்கிறதுக்கு என்ன கண்டிஷன், 2 கண்டிஷன் முக்கியமான கண்டிஷன். என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஒரு கண்டிஷன் சொல்லுது. சரிங்களா? ஒரு கண்டிஷன் என்ன சொல்லுதுன்னா, டென்சர் மீடியம் டு ரேரர் மீடியம் போகணும். சரியா? 2 கண்டிஷன் இருக்குது, முக்கியமான கண்டிஷன் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்ன, லைட் வந்து டென்சர் மீடியம்லேருந்து ரேரர் மீடியமுக்கு போகணும். 2வது கண்டிஷன் என்னென்னா, ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் வந்து கிரிட்டிக்கல் ஆங்கிளோட அதிகமாக இருக்கணும். இது 2மே இருக்கணும். Tank is filled with a transparent liquid to high touch. A coin is suspended by a thread in a liquid gradually lower to it touch the bottom. Apparent depth is defined. Plot the graph showing the variation of apparent depth with the real depth. What is the physical significance of the slope of the graph? சரிங்க சார், ஃபார்முலா கொடுத்துட்றேன், ரொம்ப சிம்பிள், கஷ்டப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை. இதான் டேங்க்குன்னு வச்சுக்கோ. இது ஹச் ஹைட் கீழே இந்த இடத்துல ஒரு காயின் வச்சிடுறீங்க. சரியா? இப்போ நான் இப்படி பார்க்குறேன். சரியா? நான் என்ன பண்ணுறேன், ரேரர் மீடியம்லேருந்து பார்க்குறேன். லைட்டை நான் இப்படி பார்த்திக்கிட்டு இருக்கேன். லைட் இப்படி வருது. ரேரர்லேருந்து டென்சர் போகிறப்ப லைட் என்ன ஆகும், இப்படி வருமா? கரெக்டாக இல்லையா? லைட் ரேரர் மீடியம்லேருந்து டென்சர் மீடியம் வரப்போ என்ன ஆகும், இப்படி பெண்ட் ஆகும். ஆனால் நம்ம கண்ணு என்ன சொல்லும், பெண்ட் ஆகுதுன்னு நான் சொல்லுவோம். கண்ணை பொறுத்தவரைக்கும் நம்ம நேராக பார்க்குறோன்னு அசியம் பண்ணுவோம். அப்போ கண் என்ன சொல்லுது, அந்த ஆப்ஜெக்ட் இந்த இடத்துல இருக்குதுன்னு காட்டுது. புரியுதா இல்லையா? ஆக்சுவலாக அந்த ஆப்ஜெக்ட் எங்கே இருக்குது, ஹச் ஹைட் கீழே. நம்ம இப்படி பார்க்குறோம், லைட் வந்து பெண்ட் ஆகுது. நம்ம கண்ணை ஒத்துக்குமா பெண்ட் ஆகுதுன்னு சொன்னால் லைட்டை இல்லை. அப்போ கண்ணு என்ன சொல்லுது, இங்கனுக்குள்ள தான் ஆப்ஜெக்ட் இருக்குது. அப்போ கண்ணை ஒருத்துக்கு வரைக்கும் ஆப்ஜெக்ட் இந்த இடத்துல இருக்குது. ஓகேவா? அப்போ ஹச்சோட வேல்யூ பார்த்தோன்னா ஹச் டேஷ் பை மியூ. ஹச்சோட வேல்யூ என்னது, ஹச் டேஷ் டிவைடட் பை மியூ. சரி, ஆக்சுவலாக நான் பொதுவாக டேஷில் எழுதி பழகுவேன், அதனால் இப்போ ஸ்மால் ஹெச் கேபிட்டல் ஹெச். இதை பார்த்தோன்னா அப்பேரண்ட் ஹைட், இது ஆக்சுவல் ஹைட். அப்போ எவ்வளோ ஷிஃப்ட்டு கேட்கலாம், இது எவ்வளோ ஷிஃப்ட்டு, இந்த இடத்துலேருந்து இது வரைக்கும் எவ்வளோ தூரம் நகர்ந்துருக்குது. ஓகே, plot the graph showing the variation of apparent depth with the real depth. ஸோ apparent depth இது, real depth இது. ஓகேவா? ஷிஃப்ட்டு கேட்டால் என்ன, லைட் எவ்வளோ தூரம் சார் இந்த காயின் மேலே வந்திருக்குது, ஹச்சுக்கு வந்து ஹச் பை யூன்னு போட்டேன்னா ஹச்சை காமன் எடுத்தேன்னா. ஓகேவா? இப்போ இது கிராஃப் கேட்குறாங்க. இந்த மியூ வந்து ஒரு கான்ஸ்டன்ட், புரியுதா? அப்போ ஹச் இஸ் ப்ரொபோஷனல் டு ஹச் டேஷ். அப்போ ஒய் இஸ் ஈக்குவல் டு எம்எக்ஸ். இதான் ஒரு கிராஃபு. இது ஹச்சு, இது ஹச்சு, புரியுதா இல்லையா? இது என்னது, அப்பேரண்ட், இது ரியல். plot the graph showing the variation of apparent depth versus real depth. ஸோ இது apparent depth, இது real depth. ஓகேவா? சார் என்ன சார் மியூ 1 மியூனா கிராஃப் வந்து இன்வெர்ஸ்லி, மியூக்கு கிராஃபே கேட்கலப்பா, அவன் ஹச்சுக்கும் ஹச் டேஷ் கேட்குறான். அப்போ இந்த ஹச்சும் எப்படி இருக்குது சார், டைரக்ட்லி ப்ரொபோஷனல், ஸ்ட்ரெயிட் லைன் வரைஞ்சாச்சு. அப்போ இதோட ஸ்லோப், சரியா, ஒய் ஆக்சிஸில் இருக்க வேல்யூ எக்ஸ் ஆக்சிஸில் டிவைட் பண்ணால் அதான் ஸ்லோப். அப்போ ஹச் பை ஹச் என்ன கொடுக்குது, 1 மியூ. அப்போ இந்த கிராஃபோட ஸ்லோப் என்ன சார், 1 மியூ த ஸ்லோப். சரிங்களா? What is the significance of the slope? Significance of the slope என்ன சார், inversely proportional to the medium, refractive index of the medium. சரிங்களா? Draw the labeled ray diagram showing the formation of image by astronomical refracting telescope. Normal adjustment.
அவன் நார்மல் சொன்னாலும் சரி என்ன சொன்னாலும் சரி நம்மளுக்கு ஃபைனலாக மேக்னிஃபிகேஷன் எவ்வளோ சார் டெலஸ்கோப்னு சொன்னாலே FO/FE தான். A converging lens is made up of இவ்வளோ has a spherical face of radius of curvature கொடுத்துட்டாங்க. Find its focal length in air. ஏரில் ஃபோக்கல் லென்த் கேட்குறான். ஃபார்முலா என்ன 1/f is equal to mu minus 1. ஸோ mu minus 1ஓட வேல்யூ என்ன 1.5 1.5 minus 1 1/10 + 1/20. எப்படி சார்னா நல்லா பாரு, ஒரு தடவை சொல்கிற புரிஞ்சுக்க ட்ரை பண்ணு. இதுதான் என்னோடய ஃபர்ஸ்ட் சர்ஃபேஸ். இந்த சர்ஃபேஸோட ரேடியஸ் R1 பாசிட்டிவா, இது ரெண்டாவது சர்ஃபேஸ், இதோட ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் நெகட்டிவா. ஃபார்முலா என்ன 1/R1 - 1/R2. இதோட வேல்யூ எப்பயுமே பாசிட்டிவ், இதோட வேல்யூ எப்பயுமே நெகட்டிவ். ஸோ நெகட்டிவ் பாசிட்டிவ் வரும், அதனால் இப்படி கூட்டி எழுதுவேன். கான்கேவ்னு எடுத்தனா போகிறப்ப இதான் மொதல் சர்ஃபேஸ், இதோடது நெகட்டிவ், இதோடது பாசிட்டிவ். அப்போ இந்த ஃபார்முலா பாரு 1/R1 - 1/R2. நல்லா பாரு, ஃபர்ஸ்ட் ஒனுக்கு நெகட்டிவ்னா இது நெகட்டிவ், அது பாசிட்டிவ். அப்போ -1/R1 - 1/R2 வரும். லாஜிக் புரியுது? அதுக்கு வேணால் மைனஸை காமன் எடுத்துக்கோ. அதனால தான் நம்ம சிம்பிளாக என்ன சொல்கிறோம், கான்கேவ்னு வந்துச்சுன்னா நெகட்டிவ், கான்வெக்ஸ்னு வந்தால் பாசிட்டிவ். இதோட வேல்யூ 1/2 ஆயிருமா? இதுக்கு எல்சிஎம் எடுத்தீங்கன்னா என்ன ஆகும், 2 + 1 3. ஸோ 1/2 இன்ட்டு ஃபோக்கல் லென்த் வந்து 40/3. ரெண்டாவது கேஸில் என்ன சொல்கிறான், இட் இஸ் இம்மர்ஸ்ட் இன் அ லிக்விட் ஆஃப் ரிஃப்ராக்டிவ். சுற்றி வந்து ரிஃப்ராக்டிவ்னஸ் வந்து இவ்வளோ ரிஃப்ராக்டிவ்னஸ் உள்ள ஒரு லிக்விட் இருக்குது. ஓகே, சுற்றி இதோட வேல்யூ என்ன, இது அப்படியே வரும். ஸோ 3/20 வந்துருமா? இப்போ நல்லா பாரு, இதோட வேல்யூ என்ன 0.25. இந்த 0.25 வந்து 1 டைம். ஸோ 0.25 வருமா? இது 1 டைம், இது 5 டைம்ஸ். அப்போ ஃபோக்கல் லென்த் என்ன ஆயிடுச்சு 100/3. இஸ் த ஸ்பீட் ஆஃப் லைட் இன் கிளாஸ் இண்டிபெண்டன்ட் ஆஃப் த கலர் ஆஃப் த லைட்? இல்லை சார், கலரை பொறுத்து ஸ்பீடு மாறும். ஏன் சார்? C is equal to nu lambda. கரெக்டாக இல்லையா? அப்போ ஒரு லைட் கலர் என்ன ஆகும், ஒரு ஸ்பீடில் போகும். அதாவது வேவ் லென்த்தை பொறுத்து ஸ்பீடு மாறும், ஏன்னா ஃப்ரீக்வன்சி சேம். ஓகேவா? A small bulb is placed at the bottom of the tank containing the water at depth of 10. Find the area of the surface through which the light from the bulb can emerge out. இது ஒரு அருமையான எக்ஸாம்பிள் கொஸ்டின். இந்த இடத்துல நான் ஒரு பல்பை மாட்டுறேன், சரிங்களா? இந்த ஹைட்டு, இது வந்து ரேடியஸ். ஓகே, இப்போ லைட் வந்து இது வரைக்கும் தான் போகணும், இதுக்கு மேலே லைட் எல்லாம் ரிஃப்ளெக்ட் ஆகி உள்ளே வந்துடும். அப்போ டோட்டல் இன்டர் ரிஃப்ளெக்ஷன். இது வந்து ரொம்ப கான்செப்சுவல் ஒரு கொஷின். ஓகேவா? இப்போதைக்கு எனக்கு ஃபுல்லாக டெப்த்தாக நடத்துறதுக்குலாம் தெம்பு இல்லை. இந்த ஆங்கிள் தீட்டான்னு வச்சுக்கோ, இதே ஆங்கிளில் கிரிட்டிக்கல் ஆங்கிளாக மாறிடும். இப்போ நான் சொல்கிற ஃபார்முலா மட்டும் கொஞ்சம் டிரைவ் பண்ணி கொடுக்க ட்ரை பண்ணுற அந்த ஃபார்முலா மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சைன் ஐசியோட வேல்யூ என்ன 1/μ. கரெக்டாக? இந்த ட்ரையாங்கிளுக்கு ஸோ சைன் ஐசியோட வேல்யூ 1/μ நம்மளுக்கு எப்போவே தெரிஞ்ச ஒரு வேல்யூ. இதுலேருந்து சைன் தீட்டோட வேல்யூ என்ன சார், r/√r² + h². சைன் தீட்டா வந்து 1/μ போட்டுக்கோ. ஓகே, ஏரியானா πr². ஏதோ ஒரு இடத்துல ஆக்சுவலாக டேன் தீட்டாலாம் கண்டுபிடிப்போம். ஸோ ஹைட் மட்டும் கொடுத்துருக்காங்க, ஃபைண்ட் த ஏரியா. ரிஃப்ராக்டிவ்னஸ் கொடுத்துருக்கான், ரேடியஸ் கொடுக்கல, சரிங்களா? ஸோ இந்த கொஸ்டினில் ப்ராப்ளம் என்ன, ரேடியஸ் கொடுக்கல. ஸோ இந்த கொஸ்டினில் ரேடியஸ் கொடுக்காம ஹைட் கொடுத்து வச்சுருக்காங்க. ஓகேவா? அப்போ நம்ம சால்வ் பண்ணணும். எப்படி சால்வ் பண்ணுறது? r² + h² is equal to μ² r². நான் ரெண்டு சைடு ஸ்கொயர் பண்ணியிருக்கேன்.
இப்போ இதுலேருந்து எனக்கு ஆரோட வேல்யூ என்ன கிடைக்கும்னா இந்த ஆர் ஸ்கொயர் அங்கிட்டு கொண்டு வந்துட்டு ஹச் ஸ்கொயர் டிவைட் பை மியூ ஸ்கொயர் மைனஸ் 1. நான் 2-3 ஸ்டெப்பு அப்படி ஸ்கிப் பண்ணிட்டேன்ப்பா. சரியா? இந்த டேர்ம் அங்கிட்டு வருமா? அப்போ மியூ ஸ்கொயர் மைனஸ் ஆர் ஸ்கொயர் ஆர் ஸ்கொயர் காமன் எடுத்தாலும் மியூ ஸ்கொயர் மைனஸ் 1. அப்போ ஆர் ஸ்கொயர் என்ன சொன்னால் ஹச் ஸ்கொயர் பை இந்த வேல்யூ. அப்போ ஏரியா என்ன? பை ஆர் ஸ்கொயர். ஆருக்கு பதில் இந்த வேல்யூ போட்டேன்னா பை ஹச் ஸ்கொயர் பை மியூ ஸ்கொயர் மைனஸ் 1. ஹச்சோட வேல்யூ என்ன சொன்னாங்க? 70 சென்டிமீட்டர். மீட்டரை மாற்றிக்கிறேன். மியூ ஸ்கொயர் மைனஸ் 1. மியூவோட வேல்யூனா 4/3. 4/3 ஸ்கொயர் பண்ணால் 16/9. 16/9. ஓகே. அப்போ 9 மேலே போயிடுமா? இந்த வேல்யூ 7. இந்த 7 இதோட கேன்சல். 9 மேலே போயிடுச்சுன்னா 22 into 9 டிவைட் பை 100. நூற்றி 98 வருமா? அப்போ 1.98 மீட்டர் ஸ்கொயர். ஸோ இந்த கொஷின் வந்துச்சுன்னா இந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? பேசிக்கலி இந்த ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ்க்கும் சரியா இந்த ட்ரையாங்கிள் ஞாபகம் வச்சுக்கோ. இந்த தீட்டா பொதுவாக கிரிட்டிக்கல் ஆங்கிள் இது. ஸோ கிரிட்டிக்கல் ஆங்கிளுக்கு 1/μ சைன் தீட்டாவோட வேல்யூனா ஆப்போசிட் பை ஹைபாட்னியூஸ். ஸோ ஆர் கொடுக்காதனால நம்ம என்ன பண்ணுறோம்? இது ரெண்டுத்தையும் ஈக்குவேட் பண்ணி ஆரில் எழுதுகிறோம். த ரிஃப்ராக்டிவ்ஸ் ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிள் இஸ் ஏர்ல இவ்வளோ இருக்குது. அப்போ மினிமம் டிவிஷன் கேட்குறாங்க, கிரிட்டிக்கல் ஆங்கிள் கேட்குறாங்க. கிரிட்டிக்கல் ஆங்கிள் ரொம்ப ஈஸி. சைன் ஐசி இஸ் ஈக்குவல் டு 1/μ. ஸோ ஆங்கிள் ஆஃப் மினிமம் டிவியேஷன் கண்டுபிடிக்கிறது எப்படி? டயக்ராமில் எதுக்கு வரைஞ்சிக்கிட்டு இருக்கு எனக்கு தெரில. ஸோ இந்த வேல்யூ √2 16 போட்டோன்னா 30 ஆகுமா? 30யோட வேல்யூ 1/2 சரியா? நான் ஒரே ஸ்டெப்பில் சால்வ் பண்ணியிருந்தேன். இந்த டேர்ம் இங்கிட்ட வச்சு. ஸோ √2 சைன் 30யோட வேல்யூ 1/2. அப்போ இது சிம்பிளிஃபை பண்ணேன்னா 1/√2 வந்துடும். 1/√2 வரும். 1/√2னா 45 டிகிரியா? சைன் 45 இஸ் ஈக்குவல் டு a + dm/2. இது 90 ஆயிடுச்சு. அப்போ dm வேல்யூ எனக்கு என்ன வருது? 30 டிகிரி. கிரிட்டிக்கல் ஆங்கிள் sin IC is equal to 1/μ. மியூவோட வேல்யூ 1/√2. அப்போ ஐசியோட வேல்யூ 45 டிகிரி. சரி, இந்த கொஸ்டினில் நான் ஏதோ அப்படியே போய்கிட்டு இருக்கேன். சரியா? கண்ணை மூடித்தனமாக போய்கிட்டு இருக்கேன். நான் இப்போ சொல்லி பற்றி போதில் வந்து எழுதுறது அந்த மாதிரி தான் இப்போ நானே பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஓகேவா? அதனால் நான் மிஸ்டேக் பண்ணியிருக்கேன்னா சொல்லியிருக்கேன். A ray is incident on a prism of material. இதோட refractive √2ன்னு சொல்லிட்டாங்க. சரியா? இப்போ நல்லா பாரு, இந்த ஆங்கிள் 60 டிகிரினா இந்த ஆங்கிளும் 60 டிகிரி தான், இந்த ஆங்கிளும் 60 டிகிரி தான். அப்போ இந்த ஆங்கிள் எத்தனை டிகிரி? 30 டிகிரியா? இப்போ என்ன கேட்குறாங்க? இட் கிரேசஸ். ஓகே சார், என்ன கேள்வி என்ன? as shown in the figure find the critical angle. இதோட வேல்யூ என்ன சார்? √2. அப்போ இந்த ஆங்கிள் ஆக்சுவலாக அவங்க சொல்லலை. அப்படின்னா இந்த லைன் பேரலாக போகுதுங்கிறது தெரியாது நம்மளுக்கு. ஆனால் பார்க்குறதுக்கு எப்படி வரைஞ்சிருக்கான்? இதுவும் இது பேரலல். இப்போ இது 60 இது 60 தானே. எஃப் ஆங்கிள் கரஸ்பாண்டிங் ஆங்கிள். சரி, கிரிட்டிக்கல் ஆங்கிள் கேட்குறான். இந்த ஆங்கிள்னு தெரியாது. இல்லை பாரு, சைன் ஐசி இன்டூ √2 இஸ் ஈக்குவல் டு வெளியில் வரீங்க சார். வெளியில் வந்து 90 டிகிரி. ஏன்னா கிரேஸ் ஆகி போகுது. அப்போ இந்த ஆங்கிள் 90 ஆயிரும். கரெக்டாக இல்லையா? sin 90 × 1. ஸோ sin IC sin 90யோட வேல்யூ 1 ஆயிருமா? கரெக்டாக. அப்போ 1/√2. அப்போ இந்த ஐசியோட வேல்யூ என்ன? 45 டிகிரி. ஆங்கிள் ஆஃப் ரீஃப்ராக்ஷன் அட் ஃபேஸ் ஏபி. ஏபிங்கிற ஃபேஸ் எங்கே இருக்குது?
ஏபி இந்த ஃபேஸில் ஆங்கிள் ஆஃப் ரீஃப்ராக்ஷன் கேட்குறாங்க. இந்த ஆங்கிள் 45ன்னு சொன்னால் இந்த ஆங்கிளும் 45 வருமா? இது 60னா இது 120, இது 45. ஸோ 120 45 ப்ளஸ் இது இல்லைனா பேசிக் என்ன, இதையும் கூட்டினா 60 வரணும். அப்போ இது 45ன்னு இந்த ஆங்கிள் 15 டிகிரியாக இருக்கும். புரியுதா? இல்லைன்னா இது 16 இது வந்து 45. அப்போ இந்த ஆங்கிள் எத்தனை டிகிரி வரும்? ஸோ இதான் 15 கண்டுபிடிக்க என்னென்ன மெத்தட் இருக்குது பாரு. இந்த ஆங்கிள் கூட்டினா 60 வரணும். அப்போ இது 45 இது 15 ஆகுது இருக்கும். இல்லைன்னா என்ன பண்ணு, இதையும் கூட்டினா எவ்வளோ வரணும்? 180 வரணும். அப்போ இது 60னா இந்த ஆங்கிள் 120யா? கரெக்டாக இல்லையா? இது 45. அப்போ இதையும் கூட்டினா 180 வரணும். அப்போ இது 120, இது 45, இது 120னா இது 15 இருக்கும். இல்லைன்னா என்ன பண்ணு, இது 45னா இது 45, இது ஒரு ஈக்குவலேட்டர், இது ஒரு ரைட் ஆங்கிள் இல்லை ஒரு ட்ரையாங்கிள். ஸோ 60 + 45னா 105. அப்போ இந்த ஆங்கிள் 75 இருக்குமா? இந்த லைன் இது நார்மல். அப்போ இது 75 இது 15, அப்போ தான் 90 டிகிரி வரும். ஓகே, draw labeled ray diagram showing the formation of image by astronomical telescope. இது நீங்கள் பண்ணிடுவீங்களே, டெலஸ்கோப் டயக்ராம் மட்டும்தான், வேறு ஒன்றும் இல்லை. ரைட் த 2 நெசசரி கண்டிஷன். டோட்டல் இன்டர் ரிஃப்ளெக்ஷனுக்கு என்ன நெசசரி கண்டிஷன் அப்படின்னு சொல்லி கேட்காங்க. நெசசரி கண்டிஷன் என்ன சார்? டென்சர் டு ரேர் அண்ட் மீடியம் போகணும். ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் கிரிட்டிக்கல் ஆங்கிளோட அதிகமாக இருக்கணும். 2 பாயிண்ட் பிரிசம் ஏபிசிடி பிளா பிளா பிளா. த கிரிட்டிக்கல் ஆங்கிள் ஆஃப் த 2 வித் ரெஸ்பெக்ட் டு ஏர். ஏரை பொறுத்த வரைக்கும் இவனோட கிரிட்டிக்கல் ஆங்கிள் இவ்வளோ, இவனோடது இவ்வளோ. ட்ரேஸ் த பாத் ஆஃப் த ரே. லைட் இப்படி வருது கரெக்டாக. இது 45னா இந்த ஆங்கிள் 45, இது 45னா இந்த ஆங்கிளும் 45 டிகிரி தான். இப்போ லைட் ரிஃப்ளெக்ட் ஆகுதா, உள்ளே வருதா? சரியா, லைட் இப்படி உள்ளே வருதா இல்லை வெளியே போதா, அதான் கேள்வி. அப்போ நான் அதை பார்க்கணுன்னு சொன்னால் என்ன பண்ணுறது? லைட் உள்ளே வருதா இல்லை வெளியே போதா அதை பார்க்கணும். அப்போ அதை பார்க்கணுன்னா என்ன பண்ணுறது? நான் வந்து கொடுத்துருக்க ஆங்கிள் ரெட் வேணாம், சைன் ஐசி வந்து சரியா, நான் கொடுத்துருக்க ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் வந்து சைன் ஐசியை விட அதிகமாக இருக்கணும். கரெக்டாக இல்லையா? நான் கொடுக்குற ஆங்கிள் வந்து பேசிக் கண்டிஷன் என்ன, ஐ வந்து கிரேட்டர் தென் ஐசியாக இருக்கணும். கரெக்டாக இல்லையா? இப்போ நான் கொடுத்துருக்க ஐ எவ்வளோ? 45 டிகிரி. கிரிட்டிக்கல் ஆங்கிள் எவ்வளோ? இவ்வளோ தான் சார். அப்போ நான் கொடுக்குற ஆங்கிள் எத்தனை டிகிரி? நீங்கள் சைன் வேணாம் இந்த இடத்துல. நான் கொடுத்தது எவ்வளோ? 45. இதோட கிரிட்டிக்கல் ஆங்கிள் எவ்வளோ சார்? ஃபர்ஸ்ட் ப்ரிசம்க்கு ஏபிசி ப்ரிசம்க்கு கிரிட்டிக்கல் ஆங்கிள் 41 டிகிரி. அப்போ நான் 45 டிகிரியை விட அதிகமாக 41 விட அதிகமாக கொடுக்குறேன். அப்போ லைட் கண்டிப்பாக என்ன ஆக போகுது? ரிஃப்ளெக்ட் ஆயிரும். ரிஃப்ளெக்ட் ஆகுமா? ஆகும் சார். இப்போ கொஞ்சம் பாரு, அப்போ லைட் வெளியே போகல, கன்ஃபார்ம் தானே? அப்போ லைட் என்ன ஆகுது? ரீஃப்ராக்ட் ஆகிட்டு தான் வருது. எப்படி ரீஃப்ராக்ட் ஆகும்? இது ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ். ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் 45 டிகிரி. அப்போ ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் எப்படி இருக்கும்? 45 டிகிரியில் இருக்கும். இப்போ லைட் இப்படி வருதா? இது 45 டிகிரினா இது 45 டிகிரி. இப்போ இந்த இடத்துல என்ன ஆயிடுச்சு சார்? நார்மல் இன்சிடென்ஸ் நேராக வரப்போகுது. கரெக்டாக இல்லையா? அப்போ லைட் இங்கிட்டு வந்து இப்படி பட போகுது. ஓகே, இது நார்மல், இது 90 டிகிரி, இது 60 டிகிரி. அப்போ இந்த ஆங்கிள் எத்தனை டிகிரி இருக்கும்? 30. அப்போ இந்த ஆங்கிள் 60 டிகிரி இருக்கும். புரியுதா இல்லையா? இது 60, இது 90. லைட் இப்படி நேராக வருது. கரெக்டாக லைட் இப்படி வந்துச்சுன்னா இந்த இடத்துல பட போகுது. இப்போ 2 பாசிபிலிட்டி இருக்குது. ஒன்று என்ன, லைட் பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகி போயிடும், இல்லைன்னா ஸோ இதுதான் நார்மல். இதுதான் என் சர்ஃபேஸ்க்கு நார்மல். அப்போ ஒன்று என்ன, லைட் பட்டு உள்ளே போகலாம், இல்லை லைட் பட்டு வெளியே வரலாம்.
இப்போ ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் எப்படி இருக்குது 60 டிகிரி கரெக்டாக இல்லையா 60 தானே வரும் 60 டிகிரி கிரிட்டிக்கல் அந்த இடத்துல கிரிட்டிக்கல் ஆங்கிள் 45 நான் 60 விட அதிகமாக கொடுக்குறப்ப லைட் என்ன ஆகும் உள்ளுக்குள்ளே ரிஃப்ளெக்ட் ஆகிட்டு போயிடும். ஸோ இப்படி தான் பாதை இருக்கும். சரியா? நான் ஏதாச்சும் இந்த இடத்துல தப்பு பண்ணுறேன்னு எனக்கே தெரில, நான் அந்த அளவுக்கு போதையில் இருக்கேன். நீங்கள் பார்த்துக்கோங்க. மோனோக்ரோமேட்டிக் லைட் ஆஃப் வேவ் லென்த் 600 இன்சிடென்ட் ஆன் வாட்டர் சர்ஃபேஸ் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் வந்து 1.3. இப்போ வேவ் லென்த் என்ன இருக்கும் ஃப்ரீக்வன்சி என்ன நல்லா பாரு 600 நானோமீட்டர் எதில் காற்றுல. ஸ்பீட் லைட்டில் ஸ்பீட் எவ்வளோ இருக்கும் 3 × 10⁸ இருக்குமா? ரிஃப்ளெக்ட் ஆச்சுனாலும் அதே ஸ்பீடு இருக்கும். ஃப்ரீக்வன்சி எவ்வளோ c/λ. c என்ன லாம்டா என்ன சிம்பிளிஃபை பண்ணால் 10⁻⁻7 1/2 0.5 இல்லைனா 5 × 10⁻14 ஹெர்ட்ஸ். வேவ் லென்த் எவ்வளோ? ஓகே மீடியமில் வரீங்க. மீடியமில் வரப்போ என்ன ஆகும் 1.33 ஒன்றில் 4/3 அப்போ 9/8. இது சிம்பிளி பண்ணால் 9/8 2.25 × 10⁸. சரிங்களா? நியூ என்னவா இருக்கும்? நியூ அதே வேல்யூ தான். வேவ் லென்த் என்னவா இருக்கும்? வேவ் லென்த் இன் மீடியம் வேவ் லென்த் இன் ஏர் பை மியூ. ஓகே போதலியாச்சு கரெக்டாக தான் கால்குலேட் பண்ணுறேன்னா. $2.25 ஓகே 450 ஓகே. நான் என்ன பண்ணேன் சொல்லிடுறேன், ஏன்னா நீ பாட்டுக்கு உட்காந்து வித்தியக்காரன்னு நினைக்கிடுவாது. டிவிஷனில் 1.33 இருந்துச்சா, அதை நான் 4/3 எழுதிட்டேன். அப்போ 9/4 9/4ஓட வேல்யூ நான் 2.25. 600/1.33 4/3 எழுதிது. இது இதோட கேன்சல் பண்ணால் 150, 3 மல்டிப்ளை பண்ணால் 450. இல்லை இன்னொரு மெத்தட் என்ன, சார் எனக்கு வெலாசிட்டி தெரியும் ஃப்ரீக்வன்சி தெரியும், அப்போ வேவ் லென்த் கண்டுபிடிச்சிடலாமா? கரெக்டாக அதை வச்சு கண்டுபிடிச்சாலும் கண்டுபிடி. ஸோ ஆக்சுவலாக நான் ஏன் அந்த 50 கொஸ்டின் முடிஞ்சதுக்கப்புறம் ஆன்சர் கீ இல்லாமல் ஏன் கொண்டு வந்தேன்னா, ஒரு பையன் நம்மள்ட்ட என்ன கேட்டான், எனக்கு டெலஸ்கோப்பில் டவுட் இருக்குது அதை சொல்லி கொடுங்கன்னு கேட்டான். அதனால் டெலஸ்கோப்பில் என்னென்ன கொஸ்டின் இருக்கோ அதை சொல்லி கொடுத்துட்டேன். இதுக்கு மேலே எனக்கு உண்மையிலே சத்தே கிடையாதுடா. இவர் டிஷ்யூ பேப்பர் தீர்ந்து போச்சு. டெலஸ்கோப் கன்சிஸ்ட் ஆஃப் ஆப்ஜெக்டிவ் லென்த். ஆப்ஜெக்டிவோடது 150 சரியா. எஃப்ஓட வேல்யூ 150. எஃப்இயோட வேல்யூ என்ன? எஃப்இயோட வேல்யூ 6. லென்த் ஆஃப் த டியூப் ஃபார்முலா என்ன? எஃப்ஓ ப்ளஸ் எஃப்இ ரெண்டுத்தையும் கூட்டினா 156 வருமா? மேக்னிஃபிகேஷனோட ஃபார்முலா என்ன? FO/FE. ஸோ எப்பயுமே நல்லா பாரு, டெலஸ்கோப்பை பொறுத்த வரைக்கும் எஃப்ஓட வேல்யூ கிரேட்டர் தென் எஃப்இயாக இருக்கும். அண்ட் இதோட வேல்யூ பாரு எவ்வளோ பெருசாக இருக்கும் 150. டெலஸ்கோப் எப்பயுமே பார்த்தீங்கன்னா இல்லை இப்படி பெருசாக இருக்கும், நீட்டமாக இருக்கும். கரெக்டாக இல்லையா? காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப் பயாலஜி லேபில் குட்டியூண்டாக இருக்கும், இவ்வளோன்னு தான் டியூப், 2 லென்ஸ் இருக்கும். அந்த 2 லென்ஸ்க்கு நல்ல கேப் இவ்வளோ தான் இருக்கும், அவ்வளோதான் இருக்கும். புரியுதா இல்லையா? FO/FE 150/6 25. இதான் ஆன்சர் சரியா. நடுவில் இருக்கிறதுக்குன்னா ஆன்சருக்கு நான் தேடலப்பா, நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. எதாவது தப்பு இருந்துச்சா என்கிட்ட சொல்லிடுங்க. இவ்வளோ தான் ஆன்சர், முடிஞ்சா? A small object is placed at distance 3 cm from a magnifier of focal length 4. இதெல்லாம் சும்மா சப்த கொஸ்டின் சரியா. டிஸ்டன்ஸ் எவ்வளோ 3 cm வைக்கிறீங்க, யூவோட வேல்யூ இது கொடுத்துட்டாங்க. பொசிஷன் ஆஃப் இமேஜ் 3 cm from a magnifier. ஓகே
ஃபைண்ட் த பொசிஷன் ஆஃப் இமேஜ். வி கேட்குறாங்க, வியோட வேல்யூ என்ன? யூவோட நெகட்டிவ், வியோட வேல்யூ பாசிட்டிவ். அப்புறம் லீனியர் மேக்னிஃபிகேஷன். லீனியர் மேக்னிஃபிகேஷன் எப்படி போட்டுக்கலாம்? எஃப் டிவைட் பை யூ ப்ளஸ் எஃப் போட்டுக்கோ, கொஸ்டின் சால்வ் ஆயிரும். அடுத்த கொஸ்டின் என்ன சார்? கொஸ்டின் நம்பர் 90க்கு போயிடுறோம். நடுவில் இருக்க கொஸ்டின்லாம் பாரு, சால்வ் பண்ண ட்ரை பண்ணு, டவுட் இருந்தால் கேளியா. இப்படி கொஸ்டின் பார்த்துட்டு வந்தால் சால்வ் பண்ணணும் ஆசையாக இருக்கும். நான் ஸ்ட்ரெயிட்டாக 90க்கு போவோம். ஸோ இப்போ இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் இருக்குன்னு வச்சுக்கோ. இந்த கொஸ்டினில் என்ன நடக்கும்? லைட் இப்படி நேராக இப்படி வந்துடுமா? இந்த ஆங்கிள் 90, அப்போ இந்த ஆங்கிள் 30 டிகிரி, அப்போ இந்த ஆங்கிள் 60 டிகிரி. புரியுதா? அப்போ லைட் ரிஃப்ளெக்ட் ஆகுதா, ரீஃப்ராக்ட் ஆகுதா? ரிஃப்ராக்டிவ்னஸாக கொடுத்துருக்காங்க. ட்ரையாங்கிள் பிரிசம் ஆஃப் 60 இஸ் மேட் ஆஃப் டிரான்ஸ்பரண்ட் மெட்டீரியல், ரிஃப்ராக்டிவ் 2/3. லைட் வந்து பாஸ் ஆகுதா ஷோன் இந்த ட்ரேஸ் த பாத். ஸோ இங்கே எவ்வளோ ஆங்கிளில் போகுது? 2/3 போகுது. கரெக்டாக இல்லையா? அப்போ லைட் வெளியில் வருமா உள்ளே போகுமான்னு கேட்குறாங்க. எப்படி பார்க்குறது? நான் கொடுக்குற ஆங்கிள் வந்து சரியா, போன தடவை ஆங்கிளாக கொடுத்தா 45 டிகிரி 41 டிகிரி கொடுத்தா, இங்கே ஆங்கிள் கொடுக்கல. ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் எனக்கு தெரியும். ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் எவ்வளோ? 60 டிகிரி. கிரிட்டிக்கல் ஆங்கிள் தெரியுமா? கிரிட்டிக்கல் ஆங்கிள் எனக்கு தெரியாது, அதுக்கு பதிலாக ரிஃப்ராக்டிவ்னஸ் கொடுத்துருக்கேன். அப்போ சைன் ஐசியை நான் எப்படி எழுதலாம்? 3/2 இல்லை, √3/2 இந்த இடத்துல. ஓகே, சைன் ஐசியோடலையும் 1/μ. அப்போ இது √3/2 போட்டால் இந்த இடத்துல இப்படி கிடச்சிரும் உனக்கு. கரெக்டாக இல்லையா? அப்போ கிரிட்டிக்கல் ஆங்கிள் எப்படி இருக்குது? √3/2ன்னு இருக்குது. √3/2 என்ன? 60 டிகிரின்னு இருக்குதா? அப்போ பாரு, ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் கிரிட்டிக்கல் ஆங்கிள் ஈக்குவலாக இருக்குது. அப்போ லைட் எப்படி போகும்? ஈக்குவலாக இருக்கப்போ ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் கிரிட்டிக்கல் ஆங்கிளுக்கு ஈக்குவலாக இருக்கப்போ லைட் இப்படி போகும். அதை விட அதிகமாக இருந்துச்சுன்னா இப்படி வந்துருக்கும், கம்மியாக இருந்துச்சுன்னா வெளியே போயிருக்கும். அவ்வளோதான். இந்த கொஸ்டின் நம்ம சால்வ் பண்ணியிருக்கோம். ஆப்ஜெக்டிவ் லென்ஸை பொறுத்த வரைக்கும் கேட்குறாங்க. இப்போ நல்லா பாரு, இந்த பாயிண்ட் இருக்குது சரியா, ரொம்ப தள்ளி இருக்குது ஒரு 3. இதுதான் 3 ரொம்ப தள்ளி இருக்குது. அப்போ இன்ஃபினிட்டிலேருந்து இது ஒரு லென்ஸுயா, இது ஒரு லென்ஸு சரியா. லைட் எங்கேருந்து வருது? இன்ஃபினிட்டிலேருந்து வருது. புரியுதா? லைட் எங்கேருந்து வருது? இன்ஃபினிட்டிலேருந்து வருது. அப்போ லைட் வந்து எங்கே சேரும்? ஃபோக்கஸில் வந்து சேருமா சேராதா? சேர்ந்துடும். ஸோ இது டிஸ்டன்ஸ் டி டிஸ்டன்ஸ் வந்து அது எங்கே வந்து சேர்ந்துடும்? ஃபோக்கஸில் வந்து சேர்ந்துடும். கரெக்டாக. இப்போ அவங்க ஹைட் கேட்குறாங்க. நல்லா பாரு, இது ஹைட் ஆஃப் த ஆப்ஜெக்ட், இங்கிட்டுக்குள்ளே இமேஜ் ஃபார்ம் ஆக போகுது. அப்போ ஆப்வியஸ்லி இந்த ஆங்கிளும் இந்த ஆங்கிள் ஈக்குவலாக இருக்குமா? கண்டிப்பாக இருக்கும். அப்போ இந்த சைடு சரியா, இது லீகலாக பார்த்தா நீங்கள் ரேடியஸ் யூஸ் பண்ணணும். கொஷினில் என்ன கொடுத்து வச்சுருக்கான்? டயாமீட்டர் கொடுத்துருக்கான், டயாமீட்டர் ஆஃப் த இமேஜ் கொடுத்துருக்கான். ஃபைனல் என்ன கேட்குறான்? டயாமீட்டர் ஆஃப் த மூன் அண்ட் ரேடியஸ் ஆஃப் த லூனர் ஆர்பிட் கொடுத்துருக்கான். ஃபைன் த டயாமீட்டர் ஆஃப் த இமேஜ். அப்போ டயாமீட்டர் கேட்குறான். ஒன்று என்ன பண்ணி ரேடியஸை வச்சுட்டு இதோட ரேடியஸ் கண்டுபிடி, அதுக்கப்புறம் 2ஆல் மல்டிப்ளை டயாமீட்டர். இல்லைன்னா சிம்பிளாக என்ன ட்ரையாங்கிள்லாம் இந்த ஆங்கிள் ஈக்குவல். அப்போ இந்த சைடு பை இந்த சைடு சரியா. இதோட சைடு என்ன? இதோட ரேடியஸ் ஆஃப் லூனர் என்ன? ரேடியஸ் ஆஃப் த லூனர் வந்து இவ்வளோ. இது வந்து ஹைட்டு இல்லைன்னா டயாமீட்டர் ஆஃப் த இமேஜ். இந்த சைடு என்ன? 3.48 10⁶. ஆப்ஜெக்டிவ் லென்ஸோட ஃபோக்கல் லென்த் பாரு 15 மீட்டர். அப்போ டிவி என்ன கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. ஆக்சுவலாக இந்த கொஸ்டின் நம்ம 5 மார்க்லேயும் எங்கேயோ சால்வ் பண்ணியிருக்கேன் சரிங்களா. அங்கே ஒரு தடவை ரெஃபர் பண்ணிக்கோங்க, பார்த்துருந்தீங்கன்னா ஓகே தான். டயாமீட்டர் ஆஃப் த மூன் மேலே இருக்குது. நான் யோசிக்கிறேன். நல்லா பாரு, டயாமீட்டர் ஆஃப் மூனோட வேல்யூ என்ன?
டயாமீட்டர் ஆஃப் த மூனோட வேல்யூ இது. சரியா? டிஸ்டன்ஸ் தான் எவ்வளோ? இதான் நம்மளுக்கும் மூணுக்கு நல்ல இருக்க டிஸ்டன்ஸ் தான் எவ்வளோ? 3.8 × 10⁸. ஓகேவா? இப்போ இதை சால்வ் பண்ணால் டியோட வேல்யூ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? 3.48 × 15 போகுமா? இங்கேருந்து 15 அங்கிட்டு போயிடும். டிவைட் பை 3.8 13.73. யூனிட் என்ன சார்? இங்கே 10⁻−2 இருக்கும். ஏன்னா 10⁻6 10⁻8 இருக்குது. கேன்சல் பண்ணால் 10⁻2 இருக்கும். ஸோ 10⁻−2 ஆயிருமா மீட்டர். ஓகே, அடுத்து எத்தனாவது கொஸ்டின்? 99. வயிறு சாவுது எனக்கு. ninth question. Okay, telescope consists of 2 lenses. 2 லென்ஸோட ஃபோக்கல் லென்த் கொடுத்துட்டாங்க. ஃபைண்ட் த மேக்னிஃபைங் பவர். டெலஸ்கோப்னு சொல்லிட்டான்ல, அப்போ FO பை FE இதான் மேக்னிஃபிகேஷன். ஓகே, ஸோ 5 இவ்வளோ தானா? இதுக்காகவே நான் அங்கேருந்து வந்தேன். இதுக்கு ஆன்சர் என்ன? இது முடிஞ்சோ? இல்லை, இங்கே இருக்குது FO பை FE 5 முடிஞ்சு. ஆக்சுவலாக 100வது கொஷின் நான் பார்க்க மறந்துட்டேன். சரியா? 100வது கொஷினும் என்ன தான், இதே மாதிரி தான். அதுக்கு ஆன்சர் கீ இல்லை. சரியா? ஏன்னா நோட் பண்ணதில் 100வது கொஷின் மிஸ் ஆயிடுச்சு. A magnification of small object produced by compound microscope is 200. So total magnification 200. Focal length of the eyepiece இவ்வளோ. Final image is formed at infinity. Find the magnification produced by the objective. என்ன சொல்கிறான்? டோட்டல் மேக்னிஃபிகேஷனோட ஃபார்முலா MO டைம்ஸ் ME. இதோட வேல்யூ 200. புரியுதா? நம்மளுக்கு இதோட மேக்னிஃபிகேஷன் கேட்குறான், ஆப்ஜெக்டிவோட மேக்னிஃபிகேஷன் கேட்குறான். FEயோட வேல்யூ என்ன கொடுத்துருக்கான்? ஐபீஸோட ஃபோக்கல் லென்த் இவ்வளோன்னு சொல்கிறான். இமேஜ் எங்கே ஃபார்ம் ஆகுது? இன்ஃபினிட்டியில். இன்ஃபினிட்டியில் இமேஜ் ஃபார்ம் ஆகுதுன்னா நம்ம ரிலாக்ஸ்டு விஷன். கரெக்டாக இல்லையா? இந்த MEக்கு 2 ஃபார்முலா சொல்லி கொடுத்தேன். ஒன்று நியர் விஷன். நியர் விஷன்னா 1 + D/FE. ரிலாக்ஸ் விஷன்னா என்ன சார்? இமேஜ் எங்கே ஃபார்ம் ஆகுது? இன்ஃபினிட்டியில். அப்போ D/FE. நம்ம எந்த கேட்டகரியில் இருக்கோம்? D/FE. டியோட வேல்யூ 25. FEயோட வேல்யூ என்ன? 2 சென்டிமீட்டர். ஓகேவா? இதை டிவைட் பண்ணால் 12.5. சார், எனக்கு அவ்வளோ பெரிய கணக்கில் பண்ண தெரியாது அப்படிங்கிறவங்க இது 1 டைம், இது 8 டைம்ஸ். அப்போ MOட வேல்யூ 16. இல்லைன்னா 16 × 12.5 போட்டால் 200 வருதான்னு செக் பண்ணிக்கோ. ஏன்னா இதோட வேல்யூ என்ன? இதோட மேக்னிஃபிகேஷன் எவ்வளோ? 12.5. ஸோ 12.5 × 16 200 வருதா? வருது சார். அடுத்த கொஸ்டின் தான் 102வது கொஸ்டின். ட்ரா லேபிள் ரே டயக்ராம் ஷோயிங் த இமேஜ் ஃபார்மேஷன் பை டெலிஸ்கோப். டெலிஸ்கோப்போடது கேட்குறேன். ஏன் இந்த இடத்துல இந்த குண்டு உருண்டை வந்திருக்குன்னு எனக்கு தெரில. ஓகேவா? இந்த கொஸ்டின் நம்ம ஆல்ரெடி சால்வ் பண்ணோமா? மேக்னிஃபைங் பவர். ரைட் த 2 லிமிடேஷன் ஆஃப் ரீஃப்ராக்டிங். ரீஃப்ராக்டிங்கில் என்ன பிரச்சனை இருக்குது? ஸ்பெரிக்கல் அப்ரிவேஷன், குரோமேட்டிக் அப்ரிவேஷன், சைஸ் வந்து ப்ராப்ளம், அந்தளவுக்கு இமேஜ் கிடைக்காது, ஷார்ப் இமேஜ் ஃபார்ம் ஆகாது, லைட் கேதரிங் பவர் கம்மியாக இருக்கும். இந்த மாதிரி ஏதாச்சும் எழுது. ஃபோக்கல் லென்த் ஆஃப் ஆப்ஜெக்டிவ் அண்ட் ஐபீஸ் ஆஃப் த காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப் 1 and 2.5. சரியா? நல்லா பாரு, காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப்போட ஃபோக்கல் லென்த் பாரு கம்மியாக இருக்குது. டெலஸ்கோப்பில் பார்த்தோன்னா நல்லா பெருசாக இருக்கும். ஓகே, ஃபைண்ட் த லென்த் ஆஃப் த டியூப் ஆஃப் த மைக்ரோஸ்கோப் அப்டைனிங் த மேக்னிஃபிகேஷன் 300. மேக்னிஃபிகேஷன் எவ்வளோ சார்? 300. ஸோ மேக்னிஃபிகேஷனோட ஃபார்முலா என்ன? L/FO D/FE.
சார் போன தடவையா சார் எம்ஓ டைம்ஸ் எம்இ எழுதினேன், அவன் எம்ஓ தான் கேட்டு வச்சுருந்தான். இப்போ என்கிட்ட லென்த்து கேட்குறான். ஸோ 300 இஸ் ஈக்குவல் டு லென்த்து தெரியாது, எஃப்ஓட வேல்யூ வந்து 1, டியோட வேல்யூ 25, இதோட வேல்யூ 2.5. ரொம்ப சிம்பிளாக பாரு, இது 1 டைம், இது 10 டைம் கேன்சல் ஆகும், இது இதோட கேன்சல் ஆயிடுச்சுன்னா எல்லோட வேல்யூ என்ன 30 சென்டிமீட்டர். அவ்வளோதானா? ஸோ இதாக கேட்டு வச்சுருக்காங்க 30 சென்டிமீட்டர் ஆன்சர். 105வது கொஸ்டின். மேலே வந்து டயக்ராம் வரைய சொல்கிறான், அந்த டயக்ராம் நீ வரைஞ்சிக்குவேன். In a compound microscope, object is placed at a distance of 1.5 cm from the objective. சரியா? இது ஒரு இன்னொரு டைப் ஆஃப் கொஷின். ஃபோக்கல் லென்த் கொடுத்துட்டாங்க. ஐபீஸ் ஹஸ் அ ஃபோக்கல் லென்த் ஆஃப் 5 cm. ஃபைனல் இமேஜ் ஃபார்ம்ட் அட் நியர் பாயிண்ட். ஃபைனல் இமேஜ் எங்கே ஃபார்ம் இருக்குது? நியர் பாயிண்டில் ஃபார்ம் ஆகிருக்குது. அப்போ மேக்னிஃபைங் பவர் என்ன? இது டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கொஷின், கொஞ்சம் ட்ரிக் சொல்லித்தரேன். மேக்னிஃபிகேஷன் கேட்குறான். இதனா எஃப் மேக்னிஃபிகேஷன் ஆஃப் ஆப்ஜெக்டிவ் டைம்ஸ் மேக்னிஃபிகேஷன் ஆஃப் ஐபீஸ் வழக்கம் போல எழுதிக்கலாம். ஐபீஸோட மேக்னிஃபிகேஷன் பாரு, இமேஜ் எங்கே ஃபார்ம் ஆகிருக்குது? நியர் பாயிண்ட். இன்ஃபினிட்டியில் ஃபார்ம் ஆகலை, நியர் பாயிண்டில் ஃபார்ம் ஆகிருக்கு. அப்போ இமேஜ் எங்கே இருக்குது? நியர் பாயிண்டில். அப்போ வி வந்து டிக்கு ஈக்குவலாக இருக்குது. அப்போ என் ஃபார்முலா என்ன ஆகும்? 1 + டியோட வேல்யூ 25, எஃப்இயோட வேல்யூ 5. அப்போ இது சிம்பிளிஃபை பண்ணால் 6ன்னு கிடைக்குமா? ஓகே சார். ஆப்ஜெக்டிவோட மேக்னிஃபிகேஷன் என்ன? ஆப்ஜெக்டிவ் பேசிக்லி ஒரு லென்ஸா? ஆமாம் சார். ஆப்ஜெக்டை 1.25 சென்டிமீட்டரில் வைக்கிறேன். 1.25யா? 1.5. இதோட ஃபோக்கல் லென்த் எங்கே இருக்குது? 1.25 சென்டிமீட்டரில் இருக்குது. அப்போ இந்த லென்ஸோட மேக்னிஃபிகேஷன் என்ன? இந்த லென்ஸோட மேக்னிஃபிகேஷன் என்ன? தாராளமாக V/Uன்னு போடலாமா? போடலாம் சார். அப்போது எனக்கு யூ தெரியும், எஃப்உ தெரியும். அப்போ அதுலேருந்து நான் வி கண்டுபிடிக்கலாமா? கண்டுபிடிக்கலாம். ஆனால் நல்லா யோசிச்சுப்பார். வி கண்டுபிடிக்கிறோம், கண்டுபிடி வேணாம்லாம் சொல்ல. வியோட வேல்யூ என்ன வரும்? UF/U + F. பட் ஜஸ்ட் ஒரு செகண்ட் திங்க் பண்ணு. உன்ட்ட வி கேட்குறானா? இல்லை. அப்போ ஏன் கண்டுபிடிக்க சார்? அப்போ தானே சார் அந்த சப்ஸ்டியூட் பண்ண முடியும். நீ நல்லா பாரு, வியோட இந்த ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன்னா F/U + F கிடைக்குமா? எஃபோட வேல்யூனா 1.25, யூவோட வேல்யூனா 1.5, நெகட்டிவில் இருக்குது. அப்போ -1.5 + 1.25. சிம்பிளிஃபை பண்ணால் 1.25 டிவைட் பை -0.25. 1 டைம் 5 டைம்ஸ். அப்போ இதோட மேக்னிஃபிகேஷன் என்ன? 5 வருதா? அதோட மேக்னிஃபிகேஷன் 6. அப்போ டோட்டல் மேக்னிஃபிகேஷன் 30. கொஸ்டின் சால்வ்டு. சொன்னது புரிஞ்சிருச்சா? நேற்று கிளாஸ் நடத்தி முடிக்க லேட் ஆகும்னு போயிட்டு ஒரு ஷவர்மா சாப்பிட்டேன். இன்னைக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன்? லெட் மீ திங்க். ஒரு நிமிஷம் டைம் கூட. எனக்கு டவுட் இருக்குது, நான் என்னென்ன காலையில் சாப்பிட்டேன்னா இல்லையா? நான் 4 மணிக்கு போய் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டேன். கரெக்டு. ஏன்னா எங்கள் அப்பா ஃபோன் பண்ணார். கரெக்டா? ஆமாம். 4 மணிக்கு நான் போய் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டேன். நைட் இல்லை, மத்தியானம். அதுக்கப்புறம் நான் கிளாஸ் ரெக்கார்ட் பண்ணேன். பசங்க வந்துட்டாங்க. நான் லஞ்சு சாப்பிட வீட்டுக்கு போகல. வெரி குட். 2 சப்பாத்தி சாப்பிட்டேன், 2 முட்டை சாப்பிட்டேன். வேறு எதுவுமே சாப்பிடல. நாளைக்கு நான் எங்கள் வீட்டில் சாப்பிட்றேன்.
எங்கள் அப்பா திட்டுவார். ஓகே, கொஷின் சால்வ் ஆனது புரிஞ்சா? இதில் நைட் ஃபுல்லாக கிளாஸ் நடத்தியிருக்கேன். மணி என்ன 6:43. ஃபென்டாஸ்டிக். இதுக்கு மேலே போய் தூங்க முடியாது. ஏன்? ஏன்னா பசங்கள்கிட்ட வாக்குறுதி கொடுத்துட்டு 10 மணிக்கு டவுட் கேட்க வரேன்ட்டாங்க. இதோட வேல்யூ சரியா? ஸோ என்ன பண்ணியிருக்காங்க பாரு, எம்மோட வேல்யூ v/uன்னு போட்டிருக்காங்க. v/u வந்து v நீ கண்டுபிடிக்கவே தேவையில்லை. ஏன் கண்டுபிடிக்கிற? FO/FE போட்டு கொண்டு வந்துடு. 5 அதே ஆன்சர் தான் நம்மளுக்கு வந்துச்சு. புரியுதா? இதோட மேக்னிஃபிகேஷன் 6. ஸோ 5 6 30. 105 அடுத்த கொஸ்டினும் இருக்கா? ஓகே. த மேக்னிஃபைங் பவர் ஆஃப் அஸ்ட்ரானமிக்கல் டெலஸ்கோப். டெலஸ்கோப்பை பொறுத்தவரைக்கும் ஒரே ஃபார்முலா சார், நீங்கள் ஒரு ஒன்றுமே பண்ண வேண்டாம். ஓகேவா? அண்ட் எஸ், இது வந்து நான் 5 மார்க் கொஸ்டினில் சால்வ் பண்ணி காமிச்சிருப்பேன். மேக்னிஃபிகேஷன் எவ்வளோ? 2.9. அப்போது FO/FEயோட வேல்யூ 2.9. அப்போ FO என்ன போட்டுக்கலாம்? 2.9 டைம்ஸ் FE. FO + FE என்ன? 150. FOக்கு பதிலாக 2.9 போட்டேன்னா 3.9 டைம்ஸ் FEயோட வேல்யூ 150. கரெக்டாக இல்லையா? 150. அப்போ FE என்ன ஆகும்? குத்து மதிப்பு இது 4னா இது 160. 40 கிட்ட வரணும். ஆன்சர் 38 39 கிட்ட வரும். இந்த ஒரு 38 வந்துருச்சு. அப்போ FEயோட வேல்யூ 38.46. ஓகேவா? இப்போ FO என்ன? FO வந்து 2.9 டைம்ஸ் FE. இந்த வேல்யூ 2.9. 40 3 தடவை பண்ணால் 120. அப்போ 120 இதுலேயும் 1 குறையுது, அதுலேயும் 2 குறையுது. 112 கிட்ட வரும். இல்லைனா சிம்பிளாக என்ன பண்ணு, 2 சேர்த்தா 150 வரணும். கரெக்டாக 2 சேர்த்தா 150 வரணும். அப்போ 150 இந்த வேல்யூ சப்ராக்ட் பண்ணிடு. அப்போ என்ன வரும்? 111.54. 38.46. 111.54 சொன்ன 111.53 ஒன்று தானே. ஆனால் ஆஸ் அ மேட்டர் ஆஃப் ஃபேக்ட் இந்த மாதிரி கேவலமான கொஷின் கொடுக்கக்கூடாது. மற்ற கொஷினில் எவ்வளோ நீட்டாக ஹோல் நம்பர் வர மாதிரி கொடுத்தாங்களா, இல்லை ஹார்ட்டில் ஹோல் விழுகிற மாதிரி ஒரு நம்பர் கொடுக்குறான். ஸோ FO/FE புரியுது. அவன் அதுக்கு மேலே ரவுண்ட் ஆஃப் பண்ணி வச்சுருக்காங்க. ஃபைனல் கொஷின் எத்தனாவது கொஷின்? 106வது கொஷின். இப்போ இந்த கொஸ்டினோட முடியுதுப்பா. In a compound microscope, image from the objective and eyepiece. ஆப்ஜெக்டிவ் ஃபார்ம் பண்ணுற இமேஜ் எப்படி இருக்குது, ஐபீஸ் ஃபார்ம் பண்ணுற இமேஜ் எப்படி இருக்குது? நீ டெலஸ்கோப் எடுத்தாலும் சரி, மைக்ரோஸ்கோப் எடுத்தாலும் சரி, ஒரே கதை தான் வரும். அதில் நல்லா பாரு, ஆப்ஜெக்ட் நேராக இருக்குது, இமேஜ் தலைகீழ இருக்குது. அப்போ இது ரியலா? ஆமாம் சார். இவனை பொறுத்தவரைக்கும் பாரு, ஆப்ஜெக்ட் தலைகீழ இருக்குது, இமேஜ் தலைகீழ இருக்குது. அப்போ இது விர்ச்சுவல். ஆனால் ஆப்ஜெக்டை பொறுத்தவரைக்கும் இமேஜ், ஃபைனல் இமேஜ் எப்படி இருக்குது? ரியல். நல்லா பாரு, இவனோட லென்ஸ் கதை மட்டும் பார்த்தோன்னா நேராக இருக்குது, தலைகீழ. அப்போ ரியல் ஆயிடுச்சா? ரியல் அண்ட் இன்வெர்டட். இவனை பொறுத்த பாரு, தலைகீழ ஆப்ஜெக்ட் வச்சிருக்க, தலைகீழ இமேஜ் கிடைக்குது. அப்போ விர்ச்சுவல் அண்ட் டைரக்ட். ஆனால் ஆப்ஜெக்டை பொறுத்தவரைக்கும் ஃபைனல் இமேஜ் எப்படி இருக்குது? ரியல். ஏன்? ஏன்னா ஆப்ஜெக்ட் நேராக இருக்குது, இமேஜ் தலைகீழ இருக்குது. ஸோ கொஸ்டினில் என்ன கேட்குறாங்க? ஆப்ஜெக்டிவை பொறுத்தவரைக்கும் எப்படி இருக்கும்? ரியலாக இருக்கும். இதை பொறுத்தவரை எப்படி இருக்கும்? விர்ச்சுவலாக இருக்கும். மேக்னிஃபிகேஷன் டியூ டு காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப் டஸ் நாட் டிபெண்ட் ஆன் எதை பொறுத்து இருக்கும்? LD FOFE does not depend. எதை பொறுத்து இருக்காது? அப்பேச்சர் ஆஃப் த ஆப்ஜெக்டிவ் அண்ட் ஐபீஸ். ஃபோக்கல் லென்த்தை பொறுத்து இருக்கும், லென்த் ஆஃப் த டியூபை பொறுத்து இருக்கும், கலர் ஆஃப் த லைட்டை பொறுத்து இருக்காது. அப்பேச்சர் ஆஃப் த ஆப்ஜெக்டிவ் அண்ட் ஐபீஸ்.
அப்பேச்சரை பொறுத்து இருக்க, டயமீட்டர் ஆஃப் த ஐபீஸை பொறுத்து இருக்காது. ஸோ ஏவும் கரெக்ட், டியும் கரெக்ட். கலர் ஆஃப் த லைட் யூஸ் பொறுத்து மேக்னிஃபிகேஷன் மாறுமா என்ன? என்சிஆர்டி புக் லைன்ஸை தான் உட்காந்து வாசிக்கணும் நம்ம. ஒரு தடவை நம்ம கலர் பொறுத்து மாறுமா எனக்கு டவுட்டாக இருக்குது. ஏன்னா 2 ஆப்ஷன் வருதுல்ல, ஆன்சர் கீ பார்ப்போமா? ரியல் அப்பேச்சர் ஆஃப் த லைட் மட்டும் தான் சொல்லிக்கப்போ, ஏன் லைட்டோட வேவ் லென்த்தை பொறுத்து மாறுமா? சர்ச் பண்ணுவோம். என்சிஆர்டி புக்கில் கொடுக்கவே இல்லையே. சந்தோஷம். ஸோ ஏன் கலர் ஆஃப் த லைட் யூஸ்டை பொறுத்து மாறாது அப்படின்னு கேள்வி. ஏன்னா ஆப்ஷன் ஏ மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. விச் ஆர் த ஃபாலோயிங் இஸ் நாட் கரெக்ட்? எது கரெக்ட் இல்லை? கான்டெக்ஸ்ட் ஆஃப் காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப். போத் த லென்ஸ் ஆர் ஷார்ட் ஃபோக்கல் லென்த். காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப்பில் லென்த்துமே சின்னதாக இருக்கும். ஆப்வியஸ்லி எஃப்ஓட வேல்யூ கம்மியாக இருக்கும் when compared to எஃப்இ. ஆனால் இது ரெண்டுத்தோட வேல்யூ எப்படி இருக்கும்? 1.5 1.25 அந்த மாதிரி தான் இருக்கும். கரெக்டாக இல்லையா? அப்போ இது கரெக்டு. the magnifying power increases by decreasing. இதுவும் கரெக்டு தான். magnifying power increases by decreasing the focal length of two lens. இதுவும் கரெக்ட். which are not correct? கேள்வி பாரு, கேள்வி நாட் கரெக்ட். ஏன்னா இங்கே ஃபார்முலா என்ன? எல்டி பை எஃப்ஓ எஃப்இ. அப்போ எஃப்ஓவும் எஃப்இயை நான் குறைச்சேன்னு சொன்னால் மேக்னிஃபிகேஷன் இன்க்ரீஸ் ஆகும். கரெக்டாக இல்லையா? த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த டூ லென்ஸ் இஸ் மோர் தென் எஃப்ஓ எஃப்இ. ஆமாம், டயக்ராம் பாரு. நல்லா பாரு, இதை பொறுத்த வரைக்கும் இதானே காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப்பு. நல்லா பாரு, இதையும் எஃப்ஓ இதையும் எஃப்இ, ரெண்டு லென்ஸுக்கு நடுவில் இருக்க டிஸ்டன்ஸ் பார்த்தோன்னா எஃப்ஓ எஃப்இயை விட அதிகமாக இருக்கா? கரெக்டாக இல்லை? எஃப்ஓ ப்ளஸ் எஃப்இயை விட அதிகமாக இருக்குது எல். ஆனால் டெலஸ்கோப்பில் பாரு, இது எஃப்ஓ இது எஃப்இ, அப்போ டோட்டல் டிஸ்டன்ஸ் என்ன? எஃப்ஓ ப்ளஸ் எஃப்இ. லாஜிக். அப்போ இதுவும் கரெக்டு தான். அப்போ கடைசியில் இருக்க தான் தப்பு. The microscope can be used as telescope by interchanging two lenses. இது தப்பு சார். நீ சொல்லலாம் சார், இதானே லாஜிக். எஃப்ஓ எஃப்இயை விட கம்மியாக இருக்கும். தலைகீழ நீங்கள் அப்படி தான் சொல்லி கொடுத்தீங்க. ஆப்ஜெக்டிவ் சின்னதாக இருக்கும், லென்ஸ் பெருசாக இருக்கும். அப்படியே தலைகீழ போட்டால் டெலஸ்கோப். தலைகீழ அப்போ இதை தலைகீழ போட்டால் ஏன் டெலஸ்கோப் ஆகுதுன்னா எஃப்ஓட வேல்யூ ஆப்வியஸ்லி கேட்டர் தென் எஃப்இயாக இருக்கும். அப்போ நீ என்ன சொல்லுங்கள் சார்? அதான் சார் இன்டர்சேஞ்ச் பண்ணுறோம்ல. அப்போ முன்னாடி இருக்கிறது ஐபிஎஸ் வந்து ஆப்ஜெக்டிவில் வந்துடும், இது வந்து அங்கே போயிடும். அப்போ கரெக்டு தானே? நல்லா பாரு, இதோட வேல்யூ வந்து 1.25 சென்டிமீட்டர் 1 சென்டிமீட்டர் அப்படி தானே இருக்கும். இதோட வேல்யூ எப்படி இருக்கும்? டெலஸ்கோப்பில் 15 மீட்டர் 15 மீட்டர் லாங் டெலஸ்கோப்பு. கரெக்டாக இல்லையா? அட்லீஸ்ட் ஒரு 10 மீட்டர் ஃபோக்கல் லென்த் உள்ள டெலஸ்கோப்பு. சரியா? இதோட ஃபோக்கல் லென்த்லாம் பார்த்தோன்னா கொஞ்சம் பெருசாக இருக்கும். அவனை மாதிரி 1 சென்டிமீட்டரில் இருக்காது. அட்லீஸ்ட் ஒரு 1 மீட்டர் 15 சென்டிமீட்டர் அந்த ரேஞ்சிலே ஆச்சு வரும். சரியா? நம்ம டெலஸ்கோப்பில் ஒரு சில ப்ராப்ளம் பார்த்தோம். அந்த ப்ராப்ளம் ஒரு தடவை பார்ப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் பாரு, மீட்டரில் போனேன், சென்டிமீட்டர் 38 11. இங்கே பார்த்தோன்னா 1.25 1. இங்கே பாரு, இவனோட லென்ஸோட ஃபோக்கல் லென்த் பாரு 1 சென்டிமீட்டர் 2.5 சென்டிமீட்டர். இதே காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப். இது ஐபீஸ். நல்ல பாரு, இது டெலஸ்கோப். டெலஸ்கோப்போட ஃபோக்கல் லென்த் பாரு 100 சென்டிமீட்டர் 1 மீட்டர். புரியுதா? ஸோ அதான் ரெண்டுத்துக்கு டிஃப்ரெண்ட். எஃப்ஓ கிரேட்டர் தானே எஃப்இயாக தான் இருக்கும் டெலஸ்கோப்பில், அதில் மாற்ற கருத்து கிடையாது. ஆனால் பிரச்சனை எங்கே இருக்குது? பிரச்சனை வந்து பார்த்தீங்கன்னா அதோட ஃபோக்கல் லென்த் ரொம்ப சின்னதாக இருக்கும். அதனால் அதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. அ காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப் கன்சிஸ்டிங் ஆஃப் அன் ஆப்ஜெக்டிவ் ஆஃப் 10x. ஆப்ஜெக்டிவ் அப்போ எம்ஓட வேல்யூ எவ்வளோ சார்? 10 டைம்ஸ். 10x என்ன? 10 டைம்ஸ் மேக்னிஃபை பண்ணுது. ஐபிஎஸோடது எவ்வளோ? 10 20. அப்போ டோட்டல் மைக்ரோஸ்கோப்போடது கேட்குறான். எம்மோட வேல்யூ என்ன? எம்ஓஎம்இ 200. The focal length of objective and eyepiece of compound microscope. நல்ல பாரு,
இது காம்பவுண்ட் மைக்ரோஸ். நல்ல வரும். ஃபோக்கல் லென்த் பாரு எவ்வளோ இருக்குது. The object is placed at a distance of 1.25 cm from the objective. The final image எங்கே ஃபார்ம் ஆகுது? இன்ஃபினிட்டியில். அப்போ மொத்த மேக்னிஃபிகேஷன் என்ன சார்? MO டைம்ஸ் ME. கரெக்டாக. ஃபைனல் இமேஜ் இன்ஃபினிட்டியில் ஃபார்ம் ஆகுது. அப்போ MEயோட வேல்யூ என்ன சார்? ரிலாக்ஸ்டு விஷன் D/F. Dயோட வேல்யூ என்ன? 25. Fோட வேல்யூ என்ன சார்? ஃபோக்கல் லென்த் ஆஃப் ஐபீஸ். ஐபீஸோடது 3 cm. ஸோ இதான் வந்து வருது. MOவோட வேல்யூ என்ன? MO வந்து ஒரு லென்ஸு. ஆப்ஜெக்ட் எங்கே வைக்கிறீங்க? 1.25 cm பக்கத்தில் வைக்கிறீங்க. இதோட ஃபோக்கல் லென்த் என்ன சொல்லிட்டான்? 1.2ன்னு சொல்லிட்டான். அப்போ இதுலேருந்து மேக்னிஃபிகேஷன் வேணும்னா V/U யூஸ் பண்ணு. அப்போ ஃபஸ்ட்டு வந்து U தெரியும், F தெரியும். அப்போ FU வச்சு கண்டுபிடிச்சிட்டு வந்தாலும் சரி, இல்லை அபியஞ்சல் மாதிரி F/U + F போட்டுக்கோ. F என்ன? 1.2. U இதோட வேல்யூ மைனஸில் இருக்குமா? ஸோ -1.25 + 1.2. ஸோ 1.2 டிவைடட் பை -0.05. 2 டெசிமல் தள்ளி போனால் 120/5 24 வருமா? அப்போ இதோட வேல்யூ 24, இதோட வேல்யூ 25/3 8. 8 × 25 என்ன? 200. புரிஞ்சா? அடுத்து இருக்கா? இல்லைப்பா. சரியா? ஸோ இதுக்கு அடுத்து இல்லை கொஸ்டின்ஸ் நம்மள்கிட்ட. இதோட ஆன்சர் கீ மட்டும் செக் பண்ணிவிட்டு அபியஞ்சல் இதோட விடைவருகிறேன். நன்றி, வணக்கம். ஸோ ரியல் அண்ட் விர்ச்சுவல், ரியல் விர்ச்சுவல். ஓகே. அப்பேச்சர். ஸோ இந்த கொஸ்டினுக்கு அப்பேச்சர் மட்டும்தான் வந்திருக்கு. ஏன் கலர் ஆஃப் லைட்னு எனக்கு தெரியல. ஒரு தடவை நோட் பண்ணிக்கோங்க. ரீசன் தெரிஞ்சு எனக்கும் சொல்லிக் கொடுங்க. தேர்டு கொஸ்டின், மைக்ரோஸ்கோப்பை டெலஸ்கோப்பாக மாற்ற முடியாது. ஸோ மைக்ரோஸ்கோப் கேன் நாட் பி யூஸ்ட். 200 200பா. 200 200. ஓகேவா? இதுக்கு மேலே நீங்களே கொஞ்சம் ட்ரை பண்ணுங்கள். டிஃபிகல்ட்டி இருந்தால் என்கிட்ட கேளுங்க. இப்போதைக்கு நம்மள்ட்ட டைமில் கிடையாது. சரிங்களா? சப்போஸ் இந்த மாதிரி கொஷின் கேட்டால் என்ன சார் பண்ணுறதுன்னா, பயப்படக்கூடாது. ஓகேவா? பயப்படாமல் என்ன பண்ணணும் அதை பண்ணு. இங்கே பாரு, இதோட ஃபோக்கல் லென்த் 10 cm வச்சுக்கோ. இது ஆப்ஜெக்ட் எங்கே வச்சுருக்க? 30 cm தள்ளி வச்சுருக்க. அப்போ ஃபர்ஸ்ட் லென்ஸ் இமேஜ் எங்கே ஃபார்ம் பண்ணுவான்னு பாரு. UF/U + F. ஸோ U வந்து நெகட்டிவ், Fோட வேல்யூ இதுவனுக்கு பாசிட்டிவ். U + F. ஸோ -30 + 10. சரியா? ஸோ -300/-20. சிம்பிளிஃபை பண்ணால் 15. அப்போ இமேஜ் எங்கே ஃபார்ம் ஆகுது? 15 cm. அப்போ இங்கேருந்து தள்ளி இந்த இடத்துல இமேஜ் ஃபார்ம் ஆகுது. கரெக்டாக? 15 cm தள்ளி ஃபார்ம் ஆகுது. இப்போது ரெண்டாவது லென்ஸுக்கு வா. இந்த ரெண்டாவது லென்ஸுக்கு ஃபர்ஸ்ட் இங்கே ஆப்ஜெக்ட் இருக்குது. அந்த ஆப்ஜெக்ட் இங்கே இமேஜ் ஃபார்ம் பண்ணுது. ரெண்டாவது லென்ஸ்க்கு இவன் என்ன ஆகிடுறான்? ரெண்டாவது லென்ஸ்க்கு இவன் ஆப்ஜெக்டாக மாறுறான். அப்போ ஆப்ஜெக்ட் எங்கே இருக்குது? இந்த ரெண்டாவது லென்ஸ் வந்து 10 cm தள்ளி இருக்குது. அப்போ இதோட V ஃபார்முலா என்ன? UF. ரைட் சைடில் இருக்க. அப்போ பாசிட்டிவா? இது ஃபோக்கல் லென்த் மைனஸ் U + F. ஓஹோஹோ, அப்படி வரீங்களா? சரி சரி. என்னென்னா இன்ஃபினிட்டியில் ஃபார்ம் ஆக போகுது இங்கே. ஸோ 10 - 10 இன்ஃபினிட்டி. அப்போ இமேஜ் இங்கே, இவனோட இமேஜ் எங்கே போய் ஃபார்ம் ஆகுறான்? இன்ஃபினிட்டியில் ஃபார்ம் ஆகுறான். இப்போ மூணாவது லென்ஸுக்கு ஆப்ஜெக்ட் எங்கே இருக்குது? இன்ஃபினிட்டியில் இருக்குது. அப்போ இமேஜ் எங்கே ஃபார்ம் ஆகும்? ஃபோக்கஸில் ஃபார்ம் ஆகும். ஆப்ஜெக்ட் இன்ஃபினிட்டியில் இருந்தால் இமேஜ் ஃபோக்கஸில். அப்போ இவனோட ஃபோக்கஸ் எங்கே இருக்குது? 30 cm. இங்கேருந்து 30 cm வா. ஸோ இது 15, இன்னொரு 15. ஸோ இந்த இடத்துக்கிட்ட இமேஜ் ஃபார்ம் ஆகும். கொஸ்டின் சார் 3 லென்ஸு டிஸ்டன்ஸ். நீ அதை பார்த்து ஏன் பயப்படுற? உனக்கு ஒரு லென்ஸ் வச்சு எப்படி சால்வ் பண்ணணும்னு தெரியும். அப்போ ஒரு லென்ஸை முடி, அதுக்கடுத்து ஒரு லென்ஸ், அதுக்கப்புறம் ஒரு லென்ஸ். புரியுதா? நான் வந்து உங்களுக்காக போட்ட எஃபர்ட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். புரியுதா? உண்மையிலே நல்லா இருந்துச்சு அப்படின்னா ஏதாச்சும் ஒரு கமெண்ட். சரியா? அதே மாதிரி ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, 21ஆம் நான் இங்கே இருக்க மாட்டேன். சரிங்களா? மோஸ்ட் ப்ராப்ளி நான் கோயம்புத்தூர் போனாலும் போயிடுவேன். பெரியப்பா கூட இருப்பேன். அதனால் எக்ஸாம் முடிச்சுட்டு, ஓகேவா, முடிஞ்சா
கன்ஃபார்ம் கிடையாது. எக்ஸாம் முடிச்சுட்டு உங்களால் முடிஞ்சா எக்ஸாம் எப்படி பண்ணீங்கன்னு சொல்லுங்கள். ஏன்னா ஒரு வாத்தியாரை இவ்வளோ ஹார்ட் ஒர்க் போன்ட்ருக்கோம் அப்படின்னா ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும், ஸ்டூடெண்ட்ஸ் முடிச்சுட்டு வந்து என்கிட்ட சொல்லுவாங்க அப்படின்ட்டு. ஸோ முடிச்சுட்டு எக்ஸாம் எப்படி பண்ணீங்கன்னு எனக்கு சொல்லுங்கள். நான் இந்த ஊரில் இல்லைனாலும் செல்ஃபோன் இருக்கும், ஸோ நான் அதில் கமெண்ட்ஸில் பார்ப்பேன். ஓகேவா? உங்களுக்கு வீடியோலாம் பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். அடுத்து வாழ்க்கையில் என்ன வேணாலும் பண்ண போவீங்க, ஆனால் ஹார்ட் ஒர்க் பண்ணுறதை மறக்காதீங்க. ஓகேவா? எது பண்ணாலும் சரி உன்னோட பெஸ்ட்டாக கொடு. எக்ஸாமை நினச்சி பயப்படாத. இந்த எக்ஸாமில் உன் மார்க் பெஸ்ட்டு மார்க்காக வரும், மாற்ற கருத்தே கிடையாது. உன்னோட எந்த எக்ஸாம் வேணாலும் எடுத்துக்கோ. 11th படித்த ஃபிசிக்ஸோட எந்த மார்க் வேணாலும் எடுத்துக்கோ. உன்னோட ஃபர்ஸ்ட் ப்ரீபோர்டு எடுத்துக்கோ, செகண்ட் ப்ரீபோர்டு எடுத்துக்கோ. அந்த மார்க்கை விட நான் இப்படி தள்ளாடிக்கிட்டு இருக்கேன், அந்த மார்க்கை விட உன்னோட ஃபிசிக்ஸில் ஃபைனல் மார்க் அதிகமாக தான் வரும். ஓகே? ஃபிசிக்ஸ் எக்ஸாமுக்கு அப்புறம் நான் மோட்டிவேஷன் கொடுக்க இருக்க மாட்டேன். நம்மளோட ஜேர்னி அதோடு முடிஞ்சிடும். சரியா? அதுக்கப்புறம் நீங்கள் நீட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா நான் கிளாஸ் நடத்திக்கிட்டு இருப்பேன். அங்கே வேணால் ஜர்னி கண்டினியூ ஆகும். ஆனால் போர்டு எக்ஸாம் முடிச்சுட்டு ஓகே, எந்த காரணத்து கொண்டோ ஆன்சர் யார் கூட டிஸ்கஸ் பண்ணாத. எக்ஸாம் முடிஞ்சிருச்சு, கொஷின் பேப்பரை வச்சிரு. நல்லா போச்சோ இல்லை கேவலமாக போச்சோ, அடுத்த எக்ஸாமில் ஃபோக்கஸ் பண்ணு. எக்ஸாம் எப்படி வேணாலும் போயிருக்கோம். சரியா? நல்லா போச்சோ இல்லை கேவலமாக போச்சோ, நீ என்ன பண்ணு, அடுத்த எக்ஸாமில் ஃபோக்கஸ் பண்ணு. ஓகேவா? டோட்டல் ஓவரால் பார்த்தீங்கன்னா எல்லா சப்ஜெக்ட் மார்க் தான் முக்கியம். அதனால் ஃபிசிக்ஸ் நல்லா போயிடுச்சுன்னா அடுத்த சப்ஜெக்ட் படிக்காமல் விட்டுறாத. அதே மாதிரி ஃபிசிக்ஸ் ஒழுங்காக போகலன்னா அடுத்த சப்ஜெக்ட் வந்து இதுவே ஒழுங்காக போகல, அடுத்து படித்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு நினைக்காதீங்க. ஃபிசிக்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் பேப்பரை வச்சுருங்க. சரிங்களா? பேப்பர் வச்சுட்டு அடுத்த பேப்பரை பாருங்கள். ஓகே? லைஃப்பில் சக்ஸஸ் கண்டிப்பாக கிடைக்கும். இந்த ஒரு பேப்பர் வந்து கேவலமாக போயிடுச்சு அப்படின்னு சொல்லி ஃபீல்லாம் பண்ணாதீங்க. கண்டிப்பாக நல்லா தான் போக போகுது. நான் இவ்வளோ ஹார்ட் ஒர்க் போட்டிருக்கேன், நீங்கள் அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கீங்க, ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்லது தான் நடக்கும். எல்லா டெரிவேஷன் ஒரு தடவை பார்த்துரு. இந்த டெரிவேஷன் என்னென்ன ஃபார்முலா என்னென்ன டெரிவேஷனோ அதெல்லாம் டாப்பிக்காக எழுதி கொடுத்துட்றேன். அதில் இருக்கிற எல்லா ஃபார்முலாஸ் உனக்கு தெரியுமா, டெரிவேஷனை டிரைவ்னு போட்டுறேன், அந்த டெரிவேஷன் உனக்கு தெரியுமா அப்படின்னு பார்த்து வச்சுக்கோங்க. சரிங்களா? அதை நான் உனக்கு பிடிஎஃபாக கொடுத்து விட்டுறேன். நல்லபடியாக படிச்சுக்கிட்டு இருங்க. டவுட் ஏதாச்சும் இருந்தால் கேளுங்க. ஓகேவா? தேங்க்யூ.